மின்சாரத்துறையில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை அடுத்து நான் பேசுகிறேன். அதே மாதிரி டாஸ்மார்க்கு தனி வெள்ளை அறிக்கை என்ன நடந்ததுன்னு அதுவும் நான் பேசுகிறேன். அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. அறநிலைத்துறையிலும் கொடுக்கணும், ஒவ்வொரு துறையிலும் கொடுங்க. இந்த கணக்கில் வராத மதுபானங்களுக்கு அரசு செலுத்த வேண்டிய கலால் வரி, வாட் வரி இவை டாஸ்மாக் கிடங்குகளுக்கு செல்லாமல் நேரடியாக மாநிலம் முழுவதும் உள்ள சட்டவிரோத பார்கள் அல்லது முறைகேடாக செயல்படும் தனியார் பார்களுக்கு கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் இது சம்பந்தமாக நாங்கள் தஞ்சை ஒழிப்புத்துறையில் விசாரணை பண்ணி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த போகிறோம். நாங்கள் விளக்கு தேய்க்க போகிறோம். பூதம் வரதான் தான் வந்துக்குவோம். பூதம் வருமா? பாலியல் வன்கொடுமைகளுக்கு தீர்வு என்னென்னா என்கவுண்டர் பண்ணாதான் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு யார் சொல்கிறா? பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க. அவங்க ஆழ்ந்த அறிவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். அவசரமாக பேட்டி கொடுத்த மாதிரி இருந்தது. அவங்கள்ட்ட தான் சொல்கிறேன், அவங்களுடைய ஆழ்ந்த அறிவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபம். மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சட்டசபை கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்கி இருக்கு. அது சார்பாக திமுக மற்றும் அதிமுக இடையே எதிர்கருத்துக்கள் ஒரு பக்கம் வந்தவண்ணமாக இருக்கட்டும், தொடர் நீரலை புதுசாக இருந்தது. இதை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பாதிக்க இருக்கோம். பல விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். அதுக்கு முன்னாடி நம்ம வாசகர்கள் அதிகமான புது வாசகர்கள் நம்ம இதை பார்க்குறாங்க. 35% தான் நம்ம வழக்கமான வாசகர்கள். அது நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன். இது 65% வெளியிலேருந்து புதுசாக பார்க்குறாங்க பண்ணுறாங்க. அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். பல தடவை நம்ம கோரிக்கை வச்சுட்டே இருக்கும். தயவுசெய்து பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதை எப்படியும் உங்களுக்கு வரும். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அமைக்கிட்டுனா உங்களுக்கு அந்த வீடியோ சேர்ந்துடும். அதே மாதிரி என்னுடைய ட்விட்டர் பக்கம் என் பேர்லேயே தான் இருக்குது, அப்துல் முத்தலீஃப். என்னுடைய இன்ஸ்டா அப்துல் முத்தலீஃப். இது ஃபேஸ்புக்கு அப்துல் முத்தலீஃப். மைக் எம்முக்கான ஃபேஸ்புக் இருக்குது. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா, அதில் ஃபாலோ கொடுத்துட்டிங்கன்னா அதிலே நீங்கள் பல விஷயங்கள் பார்த்துக்கலாம். அதாவது முழு வீடியோ பார்க்க முடியாதவங்க, இல்லை அதில் கிறிஸ்பாக பல விஷயங்களை கட் பண்ணி போடுறோம், அது பார்க்க போது உங்களுக்கு பல விஷயங்கள் தெரியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ வெள்ளை அறிக்கை நேற்று பலரும் பல விதமாக அணுகினார்கள். நம்மளுடைய அணுகுமுறை நல்லா இருந்ததுன்னு நம்ம வாசகர்கள் கூட பேசுகிறாங்க. நம்ம சொன்ன அதே விஷயந்தான் இன்றைக்கி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காரு? இருக்கிற விஷயம் 5 வருஷமாக பலரும் பேசின விஷயம், அதை எடுத்து கொடுத்துருக்காங்க. இது தேவையில்லை. எந்தெந்த துறைகளில் முறைகேடு நடந்திருக்கு, எந்தெந்த துறைகளில் யார் யார் இருந்தது, எவ்வளோ பண இழப்பு துறை வாரியாக நடந்திருக்கு, இதை நாங்கள் எப்படி சரி பண்ண போகிறோம், மாற்றுத் திட்டமாக நம்ம எப்படி வச்சுருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்தால்தான் அது ஒரு நிறைவாக இருக்கும். இன்றைக்கு மின்துறை அமைச்சர் நாங்கள் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்போன்றார். கண்டிப்பாக கொடுங்க. மின்சாரத்துறையில் என்ன பிரச்சனை இருக்குன்றதை அடுத்து நான் பேசுகிறேன். அதே மாதிரி டாஸ்மார்க்கு தனி வெள்ளை அறிக்கை கொடுங்க, என்ன நடந்ததுன்னு அதுவும் நான் பேசுகிறேன். அதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது. அறநிலைத்துறையிலும் கொடுக்கணும், ஒவ்வொரு துறையிலும் கொடுங்க. கொடுத்தால்தான் தப்பு எங்கே நடந்ததுன்னு ஜனங்களுக்கு தெரியும். நீங்கள் இதை எவ்வளோ தூரம் எடுத்திருக்கீங்கன்னு தெரியும். நாளைக்கு நீங்கள் எப்படி நடக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கிடைக்கும். அதிகாரிகள் இதில் விளையாடுவாங்க. நேற்று விளையாடினாங்க. இந்த அறிக்கையில் இவர்கள் அதிகாரிகள் மென்மையான போக்கை கையாண்டு இருக்கிறார்கள் என்று முதல்வர் வரை போய் முதல்வர்கிட்ட சொன்னதை கூட அறிக்கை வெளியிட்டு பேசும் பொழுது சொல்லலைன்னு அவருக்கு கோவப்பட்டிருக்காரு அப்படின்னு செய்தி வெளியாக இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அதிகாரிகள் மயில் இறக்க வச்சு தடவுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு தயவு தேவை. அடுத்த 5 வருஷம் திமுக வந்துடுமோ, நம்ம ஏன் பகச்சிக்கணும்னு. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ நிதித்துறை செயலர் சித்திக்கு இந்த உரையை தயாரிச்சிருக்கார். இது ஒரு மேம்போக்கான உரை. நான் நேற்று சொன்னேன், இந்த உரையை பற்றி நாளைக்கும் பேசுவோம். அதுன்னு மேம்போக்கான உரையாக இருக்குன்றதான் பலருடைய இது. 5 வருஷமாக நம்ம எல்லோரும் பேசினது தான். அதை தொகுத்து கொடுக்குறதுல என்ன இருக்குது? திட்ட செலவு, அந்த மூலதன செலவுக்கு கடன் வாங்குறத செலவழிக்கலைன்றது நம்ம எப்போ பேசியாச்சு. உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிட்டு பேசியாச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்து அது திருப்பி அனுப்ப காரணமாக இருந்தவர். அவர் தானே அப்போ ப்ராஜெக்ட் லீடர், அந்த மெட்ரோவுடைய தலைவராக. அப்போ தயவு செய்து நான் சொல்கிறேன், நீங்கள் பாலுக்கும் காவல் பூனைக்கும் தோழனாக இருக்க முடியாத அதிகாரிகளே,
தயவு செய்து இந்த புது கவர்மெண்ட்டுக்கு நல்லது செய்யணும்னா மக்களுக்கு நல்லது செய்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற அடிப்படையில் சார் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், இங்கே ஒரு வாசிக்கிறது அங்கே ஒரு வாசிக்கிறதுனா கண்டுபிடிச்சிருவோம். பார்க்குறோம் அடுத்து மின்சாரத்துறையில் நம்ம ஜே ராதாகிருஷ்ணன் அவரை வச்சுக்கிட்டு வெள்ளையருக்கு தயாரிச்சா எப்படி இருக்கும்? அவரை மாதிரியே வெள்ளையாக இருக்கும். ஆள் இந்த வயசுலேயே அவன் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் மாதிரி இருப்பார். ஆமாம். அவர் போடுற சட்டைக்கெலாம் நான் வந்து ரசிகர். ஒரு ஐஏஎஸ்க்கு புரோட்டோக்காலை தாண்டி வரி வரியாக சட்டை போடுவார். நல்லா அறிந்தவர் தான், நல்ல மனிதர், பழகுவதற்கு எளிமையானவர், எல்லோருக்கும் நல்லவர். அது சிக்கல் இல்லை. இப்போ இந்த புது கவர்மெண்ட் வந்திருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக அந்த விஷயங்கள்லாம் கொடுக்கணுன்றது தான். அதனால் அது எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. மற்ற துறைகள், முக்கியமான துறைகள் இது பால்வளத்துறை நம்மளும் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். எங்கே செல்ஃபே எடுக்க மாட்டேங்குதே, போட்டு அந்த கீயை போட்டு திருப்பிக்கினே இருக்கோம், வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதே. கீ துருப்பிடிச்சிச்சு சார். கீ நல்லா இருக்குதுங்க, செல்ஃப் மோட்டர் வேலை செய்யுது, பேட்ரி வேலை செய்யுது. ஆனால் கரண்ட்டு இன்ஜினுக்கு போய் அங்கே வெடித்து பிஸ்டன் வேலை செய்யணும்ல, அப்போ தானே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும். அது ஆக மாட்டேங்குது. ஈவி வரைக்கும் வந்துச்சு, இன்னும் இன்ஜினை வச்சு ஓட்டினுக்கிறீங்க. இது ஒன்று. இது இல்லாமல் வக்ஃப் போர்டு சம்மந்தமாக ஏதோ தாவேகளை முடிவெடுக்க போகிறாங்களாமே. அப்படியா? வீடியோ பார்த்துருக்கேன். நம்ம பேச்சு ஏங்க அந்த வீடியோ அந்த ஃபேஸ்புக்கில் அவர் கட் பண்ணி போட்டு விட்டது நல்ல ரீச், பயங்கர ரீச்சு. நான் பார்க்குறேன், அக்கா தோக்காங்க ஒரு 4-5 திட்டம். வழக்கமாக இப்போ நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு ஒரு கல்யாண ஊர்வலம் போது வச்சிங்க 2 நாய் குறைக்கணும்ல, அதுக்கு தெரியுமா? அது ஏதோ சவுண்டுன்னு குறையும், அது மாதிரி அதெல்லாம் கண்டுக்கூடாது. பெரும்பாலானோர் வந்து வரவேற்றிருக்கார்கள். நீங்கள் சொன்னது நம்ம என்னங்க மக்கள், ஏழை மக்கள் சார்பாக அதில் ஒருத்தர், அதில் என்ன இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள், இந்துக்கள் மட்டும் இப்படி நான்லாம் சொல்லியே, எல்லோரும் சகோதரர்கள் தான், எல்லோரும் இந்திய மக்கள், எல்லோரும் இந்திய குடிமக்கள் தான் நம்ம பார்க்குறோம். தேசிய சிந்தனையில் தான் இருக்கிறோம். அதனால் இந்துக்கள்னு சொல்கிறீங்க, அது சொல்கிறீங்கன்ற மாதிரி இந்த நொறநாட்டிய வேலை பார்க்குறது இல்லை. விஜய் ஏன் கோட்டு போட்டு வர்றாரு, விஜய் ஏன் காலை பரப்பிக்கிட்டு நடக்கிறாரு, ஏன் இப்படி ஏன்னா விஜய் முதல்வராக எப்படி செயல்படுறாரு அது பாரு. நான் என்ன பேசுகிறேன்றது வந்து சில டைமு நம்ம வார்த்தைகள் அந்த எண்ணத்தில் தான் நினச்சிருப்போம், ஆனால் அதை குறிப்பிடாமல் இருப்போம். ஏன் இதை குறிப்பிடல? ஏன்னா இது ஏடா வாழ்க்கை. ஓவராலாக பாரு, எதை பக்கம் நிற்கிறாங்க, நல்லது பக்கம் நிற்கிறாங்களா அதை பாருங்கள். அப்போது அந்த வக்ஃப் போர்டு இது வந்து நல்ல ரெஸ்பான்ஸு. அது இஸ்லாமியர்கள் மத்தியில், பலர் மத்தியில் போய் ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. இதை பின்பற்றி ஒருத்தர் நவாஸ்கனியை பற்றியே போட்டார் ஒரு பதிவு. ஒருத்தர் நவாஸ்கனி எப்படி வக்ஃப் போர்டு சேர்மனாக இருக்காருன்னு. அதனால் இது என்ன அவர்களுக்கு பட்டயம் போட்டு கொடுத்துருதா அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துடுச்சு. அதனால் தாவேக்கால வக்ஃப் போர்டை வாங்குகிற ஏற்பாடில் இருக்காங்க. வாங்கினா பிடுங்கண்ணா கோச்சிக்கோங்களா? கோச்சினா கோச்சிங்க போங்க. ஃபாரூக் ஏற்கனவே எங்கள்கிட்ட தாங்கிறாரு, வாணியம்பாடி எம்எல்ஏ. அப்புறம் ஷாஜகானா போயிடுவாரா கோச்சிக்கின்னு? அமைச்சர் சல்யூட் காதர் மொய்தீன் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. அப்போ வக்ஃப் போர்டு யாருக்கு நஷ்டம்? நவாஸ்கனிக்கு. இருக்கட்டும், நவாஸ்கனினால் என்ன லாபம் இருக்குது? சிந்தியுங்கள் தாவேகா தலைவர்களே, சிந்தியுங்கள். இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது செய்யணும், அந்த ஜமாத்தை கையில் எடுக்கணும்னா வக்ஃப் போர்டு உங்கள்கிட்ட இருக்கணும். வக்ஃப் போர்டில் நல்லது செஞ்சீங்கன்னா அந்த மக்களுக்கு போய் சேரும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சும்மா சொல்லிகிட்டு இருக்க முடியாது, இதே ஒரு 10 தடவை பேசிகிட்டு இருப்போம். அதனால் இன்றைக்கி அந்த இது நம்ம வாசகர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அந்த இன்ஸ்டா பக்கம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்து அங்கேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்னு கேட்டுக்கிறோம். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் உங்களுக்கு அதிகமான இதை எங்களுக்கு கொடுக்க முடியும். மற்றவங்க வந்து கண்டதை பேசிக்கிட்டு இருக்கிறான்னா நம்ம கொஞ்சம் தேடி பேசுகிறோன்னா இது இன்னும் பலர் இந்த இதுக்கு மாற்று திட்டம், தமிழக அரசுக்கு நிதி ஈர்க்கும் திட்டங்கள் என்னென்ன இருக்குன்ற மாதிரி விஷயங்கள்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று, இந்த மாதிரி நான் பேசுகிறதுல இந்த இன்ஃபர்மேட்டிவ் இதை விட கூடுதலாக நீங்கள் இதை பேசலாம் அப்படின்னு பல பேர் வெளியிலேருந்து கொடுக்குறாங்க. இதை விட நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் பேசுங்க சார், நீங்கள் பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு. அப்போ அதை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுன்றது நல்ல விஷயம். இந்த மாதிரி தேடல் யார்கிட்டையும் இல்லை, ரொம்ப பேர்கிட்ட இல்லை, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றதான் என்னோட கோரிக்கை. இன்றைக்கி ஒரு கேள்வியோடு ஆரம்பிச்சிடலாம் சார். ஒருத்தர் ஒரு கேள்வி. ஆமாம், அது நேயர்களுடைய கேள்விக்கு ரொம்ப முக்கியம். குமார் எடிட்ன்றவர் பிளானிங் கமிஷன் கடைசி ஒரு 5 வருஷமாக என்ன பண்ணுச்சு, நல்லா பண்ணுச்சுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அது ஏன் ரிப்போர்ட்டில் வரல அப்படின்னு கேட்டிருந்தாரு. அந்த மாதிரி கேட்டிருக்காரா? பிளானிங் கமிஷன் கரெக்டாக கொடுக்குறாங்க, அவங்க ரிப்போர்ட்டு பக்காவாக இருக்குது. போன பட்ஜெட்டில்
பிப்ரவரி மாதம் 2026ல் டிஎம்கே வந்து கொடுத்த பட்ஜெட்டும் தெளிப்பாக இருந்தது. அவர் கொடுத்ததெல்லாம் பார்க்கும்போது இந்த மாநிலம் செழிப்பாக இருக்குது. அப்புறம் இப்போ பார்த்தா டிஃபரன்ஸ் இப்படி இருக்குது, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிருக்காரு. பிளானிங் கமிஷன்றது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அப்பா வச்சுக்கலாம், டேய் மகனே காலைல 5 மணிக்கு எழுந்திரா, அப்படியே வாக்கிங் போயிட்டு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்து படிடா, படிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு போடா, ஈவினிங் வந்து கொஞ்சம் அந்த பாடத்தெல்லாம் ரிவைஸ் பண்ணுறா, அப்படியே பண்ணால் ஒன்று அடிச்சிக்க முடியாதுன்றது பிளானிங் கமிஷன் வேலை. இல்லை வீட்டில் உக்காந்துட்டு ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு திட்டம் போடுவோம்ல, இந்த மாதம் சினிமாவுக்கே போகக்கூடாது, பட்ஜெட்டில் அது ஒரு பெரிய இடி இடிச்சிருக்குது. அப்புறம் சொந்தக்காரங்க கல்யாணம்னா ஓரளவுக்கு மொய் வைக்கணும், ரொம்ப தூரம் கல்யாணம்னா போகக்கூடாது. அப்புறம் டெய்லி வீட்டில் தான் சாப்பிட்ணும், எல்லோரும் வெளியில் சாப்பிடக்கூடாது. இப்படிலாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னால் நம்ம காசை மிச்சப்படுத்தலாம், ஒரு 10,000 மிச்சப்படுத்தினா நடக்கும் அப்படின்றது பிளானிங் கமிஷனுடைய வேலை. சிம்பிளாக சொல்லணும்னா அந்த மாதிரி மாநிலத்துக்கு பிளானிங் கமிஷன் ஐடியா கொடுக்கும், இந்த மாதிரி பண்ணுங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து அஃபிஷியல், நடைமுறைக்கு இது அரசியல்னு வரும்போது இந்த பாலம் கட்டினா நமக்கு என்ன லாபம், கான்ட்ராக்டர்னா அது என்ன, இது என்ன. அதுக்கப்புறம் ஒரு திட்டத்தை போட்டுட்டு பிளானிங் கமிஷன் இதுக்குள்ளே முடியும்னு சொல்லுதுன்னா, இவர்கள் லாபத்துக்காக செலவை இழுத்து விட்டு பெரிய, இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனைல அது ஒன்று. 100 கோடி ஒரு ப்ராஜெக்ட்னா அது முடியும் போது 130 கோடி ஆயிருக்கும். அப்போ 30 கோடியில் அது இந்த விஷயங்கள்லாம் அரசியல். அப்போ பிளானிங் கமிஷன் பல விஷயங்கள் சொல்லும், இது பண்ணுங்க, இது பண்ணணும், அது பண்ணணும்னு. அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் நமக்கு, நம்ம அதெல்லாம் வச்சுக்குவோம், சொல்லிட்டியா கிளம்பு அப்படின்றாங்களே, அந்த மாதிரி தான் இது. இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு துணி கடைக்கு போகிறோம், எல்லாம் வீட்டில் சொல்லி தான் போவோம், இப்படி எடுக்கக்கூடாது அப்படி எடுக்கக்கூடாது. அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 4 சட்டை 5 இது அது இதுன்னு எடுத்து பார்த்தா ஒரு 30,000 பில்லு வந்துருக்கும். நம்ம போகும்போது என்ன நினச்சிக்குவோம், ஆளுக்கு ஒன்றே ஒன்று எடுக்கணும், 2,500 முடிச்சுட்டு வெளியே வரணும், ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போகணும். ஏன் அது ஹோட்டல் போகணும், வீட்டுக்கு போயிடலாம்ல. ஆமாம், இந்த மாதிரி சரி வந்துட்டோம். ஆனால் 20,000 எடுத்துகிட்டு ஹோட்டல், இந்த ஹோட்டல் வேணாம், அந்த ஹோட்டல் அங்கே உட்காந்தா ஃப்ரீயாக உட்காரணும், மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கணும், அது இருக்கணும், அப்போ அந்த ஹோட்டலுக்கு போகலாம். 2,500 பில்லு எல்லாம் முடிச்சு மாதம் இடிக்கும் போது கணக்கு பார்க்கும்போது அன்றைக்கி போயிடும். நீ வந்து எதுக்கு நீ இத்தனை சட்டை எடுத்த நீத்து இடிக்குதா? ஆமாம். அப்போ பிளானிங் கமிஷன்றது யோசிச்சுட்டு கிளம்புறது, நடைமுறைன்றது இத்தனை சட்டை எடுத்து ஹோட்டலுக்கு போகிற மாதிரி. அப்போ அரசியல்ன்றது வேறு, பிளானிங் கமிஷன் வேறு. சரி, இதில் வீட்டம்மா சொல்லுவாங்கள்ல, மாதம் நல்லா இதுங்க, நான் அது பண்ணிட்டேன் பரவாயில்ல, நம்ம வந்து அது பண்ணிக்கிறோன்னு. ஆனால் அடுத்த மாதம் வரும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா 10,000 வேணும். ஏன் இல்லை, போன மாதம் அது செலவாயிடுது, நீ போன மாதம் கேட்டப்போ சொன்னீங்க நல்லா இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. நான் அது போன மாதம் சொன்னேன், ஆனால் அதுக்கப்புறம் இந்த செலவுலாம் வந்துடுச்சு அப்படின்வாங்க. ஒன்றா ஏதாவது அக்கறை இருக்குதா உங்களுக்கு, எதாவது கேட்குறீங்களா? அன்றைக்கி காலைல கூட சொன்னேன், எப்போ சொன்னேன், வீட்டுக்கு கிளம்பி செருப்பு மாட்டியிருந்தீங்களா, அப்போ சொன்னேன். அதெல்லாம் டெக்னிக் இருக்குது தெரியுமா, ரொம்ப பேர் நம்ம நேயர்களே அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு பர்மிஷன் வாங்கணுன்னா கிளம்பும் போது இல்லை ஏதாவது முக்கியமான இது பண்ணுவோம், அந்த பர்மிஷனை வாங்கிடுவோம். நம்மளும் தலையாட்டுருவோம். மோகன சுந்தரம் பட்டிமன்றம் பாருங்கள், டமாஸாக இருக்கும். ஆமாம். அவர் சில விஷயங்கள் பெண்ணடிமைத்தன மாதிரி இருக்கும், அது ஜாலிக்கு பேசுறது. அதில் என்ன சொல்ல, பர்மிஷன் எப்படி வாங்குவாங்கன்றதெல்லாம் சொல்லியிருப்பார். இவன் பார்த்துக்கலாம், ஆகட்டும் பார்க்கலான்ற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க, சில வார்த்தையெல்லாம் சொன்னால் அதுக்கப்புறம் அது நிரந்தரமாகி மேலே மேட்ரை முடிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த போன பட்ஜெட்டில் ஆட்சி முடிய போகுது, அப்போ என்ன பண்ணாங்க, புதிய ஓய்வூதிய திட்டம், செலவு 5,000 கோடி ரூபா உடனடியாக, இப்போ 17,000 கோடி 18,000 கோடி ஆகுது. இது நம்ம வந்தால் பார்த்துக்கலாம், வரலைன்னா வரவன் அனுபவிக்க போகிறோம். அப்போது பட்ஜெட்டில் அவங்க காமிக்கிறது நாங்கள் வந்து இது இல்லை அது இல்லை, அதுக்காகத்தான் இதே சித்திக்கே தயாரிச்சிருப்பார். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு மாநிலத்தோட திட்டக்குழு அறிக்கை, நிதித்துறை அறிக்கை ஏன் வெவ்வேறாக இருக்குது, இதன் பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் பொருளாதார யதார்த்தம் என்ன, திட்டக்குழு எல்லைன்னா மாநில திட்டக்குழு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அதோடைய எதுன்னா, இது வந்து ஒரு அட்வைசரி பாடி மட்டும்தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த 5 வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்கு கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வரலாம், அது இதுன்னு ஒரு வழிகாட்டுதலை கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி. ஆமாம். ஆள் ஒரே ஒரு சட்டை தான் எடுக்கணும், ஐயர் ஹோட்டலில் போகிறோம், 2 இட்லி சாப்பிட்றோம், வந்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் நிதித்துறை ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறது, அது வந்து திட்டக்குழு இதெல்லாம் சொல்லுது, ஆனால் இது இதாகும். வேறு சில புதுசாக ஏதாவது இழுத்துட்டு வருவாங்க, இந்த கடையில் மட்டும்தான் வாங்கணும்,
அப்படியே அந்த கடை போயிட்டு போகலாங்க. சென்னை சில்க்ஸ் நல்லா இருக்குதுன்றாங்க. புடவை அப்படியே பார்த்துட்டு ஒரு போகிறோம். 8 பார்த்துட்டு வந்தோம். அங்கே ஒரு பட்டு புடவை முடிஞ்சிடும் மொத்த பட்ஜெட்டில். அந்த மாதிரி மாநிலத்துடைய இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, கஜானாவில் பணம் இருக்கா, இந்த இவங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் மாநிலத்தோட வரி வருவாய் கடன் அது இதுன்னு பார்த்து பட்ஜெட்டில் நிதி ஒதுக்குவாங்க. அப்போ திட்ட கமிஷன் சொல்கிறதுக்கும் இதுக்குமே வித்தியாசம் இருக்குது. இது இல்லாமல் பிப்ரவரியில் வந்த அறிக்கை, இந்த அறிக்கை எப்படி இருந்தது, பாசிட்டிவாக இருந்தது. டாட்டா ஒரு அம்மா போய் அறிவாலயத்தில் சொல்லிச்சேன், ஸ்டாலினை பண்ணிட்டாப்புல, என்னடா இது என்னாச்சு என்னம்மாச்சு, வீட்டுக்காரங்க ஏதாவது உடம்புடும் சரி வேற என்ன பார்க்குது. ஆமாம் அப்படி பெருசாக அழுகுறாங்க. என்ன இப்பேற்பட்ட தலைவரை தோக்கடிச்சிட்டிங்களே. ஏம்மா அதுச்சு அப்போவே நடந்துச்சுமா, கே சீனிவாசன் ஒரு மாணவர் தோக்கடிச்சிட்டாரு, அதுக்கு அண்ணாலேருந்து எல்லாம் வருத்தப்பட்டு எப்போலாம் அறிக்கை விட்டாங்கம்மா. ஐயா அதை சொல்ல ஐயா, அது பெருந்தலைவர். நான் சொல்கிறது உங்களை. ஓ என்ன சொல்கிறியாம்மா, எதுமா கொளத்தூரில் உங்களை தோக்கடிச்சிட்டாங்க. ஏம்மா நானே அதை மறந்துட்டேன், இப்போ தான் வந்து சொல்லி ஞாபகப்படுத்துகிறேன். யார் கூப்பிட்டு வந்தா அவனை பார்க்கு நோவாலே அது இல்லை தலைவரை. உனக்கு தெரியும் தலைவர் நெஞ்சத்தில் இடம் பிடிக்கலான்னு தலைவர் நெஞ்சத்தை குத்தி குத்தி புண்ணாகிற மறுபடியும் கொன்றுவேன், இனிமேல் யாரும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டே இங்கே வரக்கூடாது. அந்த மாதிரி இவங்க வந்து பாசிட்டிவாக காமிப்பாங்க. நல்லா இருக்குது. எப்பேற்பட்ட தலைவர் போட்டால் எப்பேற்பட்ட திட்டம், ஆசியாவிலேயே இந்த மாதிரி முதல்வரை பார்க்க முடியுமா சொன்னாங்களே, ஞாபகம் இருக்கா? சொன்னாங்க. ஆசியாவிலே இப்படிப்பட்ட இந்தியா தாண்டி ஐநா சபையிலேயே ட்ரம்ப்பே பேசிட்டார். என்ன பேசினார், ஈரான் இதை பற்றி இல்லைங்க, தமிழ்நாடு பற்றி ஏதோ அப்படி தாங்க போடுறது பிட்டு அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு தடவை ஹிலாரி கிளின்டன் இங்கே வந்தப்போ இவங்க ஜெயலலிதா பார்த்துட்டு போனாங்க. ஒன்று ஏடிஎம்கில் ஒரு இது பேனர் போட்டாங்க, அது நல்ல வரி அது. அந்த மாதிரி அவங்களே பார்த்த இவங்க அந்த மாதிரி. இது வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் தேர்தலுக்கு முன்னாடி தங்களோட சாதனைகளையும் நிதி நிலைமை நல்லா இருக்குது அப்படின்ற பிம்பத்தை காட்ட முயற்சி பண்ணுவாங்க. காட்டுறது இயல்பு. ஆமாம் இயல்பு. அப்படி காட்டப்பட்ட புள்ளி விவரங்கள் பலவும் மதிப்பீடுகள் எஸ்டிமேட்டு அடுத்த 5 ஆண்டுகளில் இப்போ இல்லை, பாலம் கட்ட போகிறோம், சென்னையில் இது பண்ண போகிறோம், இங்கே ஒரு காரிடார் வருது, இங்கே ஒரு எம்என்எஸ் கம்பெனி, இங்கே ஒரு டைடல் அது வருது. எப்போ 2031க்கு மேலே. இன்னைக்கு என்னயா, ஆனால் இது எத்தனை பேர் பார்ப்பான், அந்த கவர்மெண்ட்டு பாரு என்னென்ன கட்டுது, அது பண்ணுறான் இது பண்ணுறான். கூவத்தை சீரமைப்போம். சின்ன வயசுலேருந்து கேட்டுனுக்குறாங்க. நான் பிறகுக்கு முன்னாடி கூவத்தை சீரமைச்சு படகு விட்டு அது கவுந்து சேத்துல விழுந்து அதில் அப்புறமா பல தடவை சீரமைச்சிக்கிறாங்க. இப்போவும் கூவம் அப்படியே தான் இருக்குது. இவங்க பாவம் இப்போ தாவேகா வந்துக்கிறாங்க, இவங்க ஏதாவது சீரமைக்கிறாங்களான்னு தெரியல. இதுக்காக ஜப்பானுக்கு போவாங்க. என்ன கூவத்தை புதிய தொழில்நுட்பம். நான் ஜப்பானை பார்த்ததில்லை. ஏன்பா கூவத்தை சீரமைக்கிறேன்னு, அதாங்க கூவம் சீரமைப்பு சம்மந்தமாக ஜப்பானில் புதிய தொழில்நுட்பத்தை. அப்புறம் ஒரு குழு கிளம்பி இங்கிலாந்து போவோம். என்ன தேம்ஸ் நதி நான் வந்து கூவம் மாதிரி எப்படி இருக்குது, எப்படி படகு சவாரி செய்கிறாங்க. இட்டாலி கூட போகலாமே, நல்லா இருக்குது. அந்த இது இந்த பேங்க் ஜாப்னு இட்டாலியன் ஜாப்போ, அதை ஒரு பேங்க்கு திருடுவானுங்க, அதிலெல்லாம் ஊருக்குள்ளேயே தண்ணி போகும், அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம், போகலாம். எல்லாம் ஷாப்பிங் கிப்பிங்லாம் பண்ணிட்டு வந்துடும். அதுக்கு ஒரு அமௌண்ட்டு இப்போ போச்சு. இப்போ ஒரு குழு கிளம்பி போச்சு, சென்னை மாநகராட்சி மேயர் இது அதுன்னு ஏதோ போனாங்க, கூவமாறு சீரமைப்பு அதுன்னு. அந்த நோய் இவங்களுக்கு வந்துடாமல் பார்த்துக்கணும். அப்போது இது வந்து உண்மையான கணக்கு கிடையாது, சும்மா இதை மதிப்பீடு இதுன்னு. இதனால்தான் பிப்ரவரி மாதம் பார்த்த அந்த நிலவரத்துக்கும் இப்போக்கும் பெரிய வித்தியாசம் தெரியுது. வித்தியாசம் இல்லை. அன்றைக்கி அவர்கள் கொடுத்த கணக்கிலும் இன்றைக்கி கொடுக்குற கணக்கு பார்த்தா பக்குன்னு இருக்குது. என்னப்பா இவ்வளோ பண்ணி வச்சுக்கிறீங்களேன்னு. ஆனால் அந்த வாசகருக்கு அது பக்குன்னு இருக்கும். இது பல தடவை நம்ம பேசியிருக்கோம், இது பலருக்கும் தெரியும். இதில் கூடுதலாக பல விஷயங்கள். அப்போ திட்டக்குழுன்றது வேறு, திட்ட கமிஷன் அதாவது அவங்க கொடுப்பாங்க, இந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்வாங்க, அவ்வளோதான். இப்போ சில இடத்துல வீடு கட்டும் போது அந்த இது பிளான்லாம் காமிக்கிறது, அப்புறம் அவங்க கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இப்படி சொன்னி எப்படி சொன்னீங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ரொம்ப பேருக்கு அந்த அனுபவம்லாம் இருந்திருக்கு. அந்த மாதிரி தான் இது. சரி சார், அப்படியே இன்றைக்கி கூட்டத்தொடருக்கு வருவோம். தாவேகா அரசோட முதல் கூட்டத்தொடரில் ஒரு நல்ல தரமான சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? எந்த இடர்பாடுகளும் இல்லாத ஆளுநர் உரையா? போன தடவை ஏன் இடர்பாடு இருந்துச்சு? போன தடவை முந்தின தடவைலாம் ஏன் இருந்தது? அதில் என்னென்னமோ பின் பாயிண்ட்லாம் பண்ணி சொன்னாங்க. திராவிட ஆளுநர் ஏங்க வெளிநடப்பு பண்ணார் போன தடவை முந்தின தடவைலாம்? அவர் எழுதி கொடுத்தது, அவர் அரசு எழுதி கொடுத்தது அவர் படிக்கல அப்படின்னு சொல்லி திராவிடன்றதை ஸ்கிப் பண்ணிட்டு போனார்.
தேசிய கீதத்தை முதல்ல பாடணுன்றது அவருடைய கோரிக்கையாக இருந்தது. இன்றைக்கி ரவி சந்தோஷப்படுவார். பேட்டா நான் ஆட்டம் ஆனீங்க பார்த்தியா, புது இளைஞர்கள் வந்தவுடனே தேசிய பார்வையோடு இருக்கான். என்னயா மேட்ரு, தேசிய கீதத்தை பாட்டு தமிழ் தாய் வாழ்த்து நிகழ்ச்சி பண்ணிட்டு நம்ம ஆளுநர் உரை, அதுக்கப்புறம் தேசிய கீதம் முடிஞ்சு போச்சு. என்ன இப்போ நீங்கள் நடந்ததா முதல்ல தேசிய கீதம் எதாவது பண்ண முடிஞ்சதா? மரபு திராவிடம், என்ன திராவிடம்? அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேசிய கீதம் 2 வாட்டி பாடப்பட்டது, இதுலேருந்தே தெரியுது தாவேக்காவும் பிஜேபியும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே போயிட்டாங்க அப்படின்ட்டு. நீங்களும் பிஜேபி அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறீங்கன்னு நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு. அது என்ன நயினா நாகேந்திரன் இன்னைக்கு கேட்குறாங்க, திமுகவுடன் கூட்டணி சேர்வீர்களா? அது பற்றி தேர்தல் நேரத்தில் யோசித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா? தக்க நடவடிக்கை. இதனால்தான் பிஜேபி இப்படிக்குது, இந்த மாதிரி தலைவர்களை வச்சனால்தான். திமுகவோட அந்த நேரத்தில் முடிவு எடுப்பாங்களாம். அப்போ திமுகவோட சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்களா? அப்போ இடி வழக்கு மற்ற வழக்கெல்லாம் சோகாவா? கேட்கலாமா? உதயநிதி பதில் சொல்லுவாரா? ஒரு தேசிய கட்சி ஒரு என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்கே கூட்டணியில் எல்லாம் ஒன்றாகிறாங்க. கேட்கும்போது உங்களுக்கு என்னப்பா பிரச்சனைன்னு கேட்குறோம். நாங்கள் இப்போ என்டிஏ கூட்டணியில் ஏடிஎம்கே இருக்குது, திடீர்னு திமுக கூட சேரும்னு கேட்குறேன். என்ன விஷயம் உனக்கு எதாவது பிரச்சனையா தம்பி? இப்படி தானே கேட்கணும். ஆமாம். பாசிச கட்சின்னு சொல்லிகிட்டு இருக்கிற திமுகவோட எப்படி சேர முடியும்? நாங்கள் தான் அதிமுகவோட கூட்டணியில் இருக்கோம்ல, அப்புறம் என்ன தம்பி உனக்கு பிரச்சனை கேட்கணுமா வேணாவா? தேர்தல் நேரத்தில் முடிவு எடுப்போம்னா அப்போ வைகோ மாதிரியே சொல்லுங்கிறீங்க. அப்போ ஏடிஎம் கூட்டணி வெளியே வர போகிறீங்களா மிஸ்டர் நயினா நாகேந்திரன்? நீங்கள் சொல்கிற பதில் அப்படி தான் இருக்குது. வைகோ என்ன சொன்னார்? தாவேகவுடன் கூட்டணியா, பொதுக்குழு கூட்டி உரிய முடிவு எடுப்போம். ஏய் கொன்றுவேன், இந்த கேள்விலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் திமுக கூட்டணியில் இருக்கிறோம். இப்போ என்ன திடீர்னு இப்படி கேட்குற தம்பி? இந்த உள்நோக்கத்தோடு தான் கேட்குறவெல்லாம் வச்சுக்க, இப்படி தானே சொல்லணும். ஆனால் வைகோ என்ன சொன்னார்? பொதுக்குழுவை கூட்டி முடிவெடுப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 சாய்ஸ் இருக்குது. ஒரு சாய்ஸுக்கு 90% தாவேகா கூட போகிறது, 10% இன்னொரு சாய்ஸ். 90%? 99, 1% தான் இங்கே ஓட்டின்னு இருக்குது. அப்போ அப்படி சொன்னாலும் என்னங்க அர்த்தம்? இப்போ நான் என்ன கேட்குறேன், கணவன் மனைவி வாழ்ந்துக்கிறாங்க, நீங்கள் மறுமணம் செய்து கொள்வீர்களான்னு எவனா கேட்டானா சொல்லணும். தக்க நேரத்தில் நல்ல கணவர் கிடைத்தால் அது சம்மந்தமாக நான் முடிவெடுப்பேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பேட்டாங்கவா கூப்பிட்டு கல்யாணம் ஆகி வீட்டில் ஒன்றாகிறோம், நாங்கள் மறுமணத்தை பற்றி பேசினுக்கிறேன். என் வீட்டுக்காரன் செத்தா போயிட்டான், இல்லை டைவர்ஸ் பண்ணிட்டோமா? அறிவில் என்ன கேள்வி கேட்குறேன்? இப்படி தானே கேட்கணும். கண்டிப்பாக. அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணி தானே இருக்கிறாங்க, என்டிஏ கூட்டணியில் 2 பேரும் ஒன்றாகிறாங்க, ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் ஒன்றாகுது. அப்போ ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்க? அந்த கேள்விக்கு என்ன பதில் இது? அப்போ நீங்கள் ஒரு புரோட்டோக்காலை எதுக்குடா இவ்வளோ பிரச்சனை பண்ணுறீங்க? முதல்ல தேசியக்கு தான் அடுத்து இது. இதுக்காகடா 3 வருஷமாக போராடின்னு இருந்தீங்க, இவ்வளோ தான் அடம் பிடிச்சிங்க. அந்த கவர்னரும் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுக்கு பின்னாடி ஓடி இருந்தார். வெளிநடப்பு கவர்னரே வெளிநடப்பு பண்ணார். என்னங்க சிம்பிள் மேட்டர் முடிச்சு விட்டாங்களா? இதுக்கு இவர் பிஜேபி இது. நாளைக்கு நீட்டுன்றது எப்படி விலக்கு கொண்டு வர முடியும்னு கேள்வி கேட்டார் வச்சுக்கோங்க, பிஜேபி கூட கூட்டணி. இப்படி நீ பிஜேபின்னு சொல்லி வாங்குற முஸ்லீம் லீகெல்லாம் அங்கே போயிடுச்சு. அதனால தான் பிஜேபி கூட கூட்டணியோ? முஸ்லீம் லீக்கை வச்சுக்கிட்டு இடதுசாரில் வச்சுட்டு எப்படி பிஜேபி கூட கூட்டணி போக முடியும்? இல்லை இப்போ சொல்கிறேன், இனிமேட்டு இந்த நயினார் சொல்லியிருக்காரு, அதெல்லாம் அதை தான் கேட்குறேன். நயினாருக்கு என்ன பதில் சொல்லணும்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு பிஜேபியை தமிழ்நாட்டில் எப்படி வளர்க்க முடியும்? அண்ணாமலைகிட்ட தலைவராக இருந்தால் இந்த கேள்வி கேட்டுருந்தா என்ன சொல்லியிருப்பார்? ஏங்க கேள்வி கேட்குறவனுடைய நோக்கத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் பதில் சொல்லணுமா வேணாமா? எலெக்ஷன் நேரத்தில் தக்க முடிவு எடுப்போனா அப்போ நீங்கள் ஏடிஎம் விட்டு வெளியே வரீங்கன்னு அர்த்தம். சும்மாவே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க. ஏடிஎம்கே விட்டு வெளில வருதுன்றீங்க, ஏடிஎம்கே திமுக கூட போகுதுன்றீங்க. அதுதானங்க சொல்கிறேன். இவர் அங்கே தக்க நேரத்துக்கு முடிவு எடுப்போம், ஏடிஎம் விட்டு வெளியில் வர 2 பேரும் கை கோத்துக்குவாங்க. திரும்பி பார்த்தா அவங்க 2 பேரும், என்னப்பா நீங்கள் 2 பேர் இருக்கிறீங்க, அவசரப்பட்டு கிளம்பி போங்க அப்படின்ட்டுருவாங்க. அதான் நடக்க போகுது. 2031 நடக்கும், இல்லாட்டி 29 கூட நடக்கும். இந்த கூட்டணி பலமான கூட்டணிங்க, 50%. ஒரு சீட்டு கூட வராதுன்னு டிஎம்கேக்கு தெரியும், ஏடிஎம்கேயும் தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க? பிரதமர் வேட்பாளர் யார்? ராகுல். இங்கே பிரதமர் வேட்பாளர் ஏடிஎம் கிட்டே இருக்குது மோடி. இவங்களுக்கு யார்? மாபெரும் தலைவரை தோற்கடித்து விட்டு. மாபெரும் தலைவர் நிற்க போகிறீங்களா பிரதமருக்கு? இல்லை மம்தாவா, இல்லை அகிலேஷா? அகிலேஷுக்கு இப்போ குழிப்பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்திருக்கு தகவல். அவங்க கட்சியிலேருந்து ஒருத்தர் அமித்ஷாவுக்கு லெட்டர் எழுதிக்கிறாங்க, நாங்கள் பாஜகவில் இணைப்பதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்க. அப்போ அங்கேயும் குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குழி தோண்டி ஒன்றும் இல்லாமல் போனவங்களாம் தலைவராக வச்சுருந்து என்ன பண்ண முடியும்? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறது? சரி மோடியே எங்கள் தலைவர்
மோடி எங்கள் டேடின்னு ஒருத்தர் சொன்னார்ல, அந்த மோடியே எங்கள் லீடர்னு திமுக அதிமுக சேர்ந்து வேட்பாளரை வச்சுட்டு இங்கே நிற்கிறாங்க. அப்போ தாவேக்கு அந்த கூட்டணி நிற்கிது. அப்போ கொஞ்சம் ஒரு 10-15 தொகுதி இவங்களுக்கு, 25 தொகுதி அவங்களுக்கு. நடக்குமா நடக்காதா? நடக்கும். அப்போ அதை நோக்கி நகர்வாங்களா மாட்டாங்களா? நகர்ந்து தான் ஆகணும். ஆகணும். அதுதான் பிரச்சனை. சரி வாங்க சார், கூட்டத்தொடருக்கு வாங்க. அதில் வந்து அரிய வகை நிகழ்வாக ஆளுநர் உரை வந்து இன்டரப்டே ஆகலை. ஆகாதுங்க. இனிமே ஆகாது. ஏன்னா ஆளுங்கட்சியோட தானே சண்டை போட்டுன்னு பல இது நடந்தது. எதிர்கட்சியெலாம் அன்றைக்கி இன்டரப்ட்லாம் பண்ணலையே. இன்றைக்கி ஆளுங்கட்சியுடைய இன்னொன்று ஆளுநரும் ஆளுங்கட்சி அவருடைய நிலைப்பாடை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆளுங்கட்சியுடைய கொள்கை அறிக்கை தான் ஆளுநர் உரை என்பது. அதனால் அதை படிச்சுட்டு போயிட்டார். அதில் மத்திய அரசு கண்டித்து இருக்குது, நிதி கேட்டுருக்காங்க, இருமொழி கொள்கை தான் கொள்கைன்றிருக்காங்க. திமுகவில் இருக்கிற பல விஷயங்களை எடுத்து இங்கே வச்சிட்டாங்க. அதை அப்புறம் நடுவில் மட்டும் நம்மளது கொஞ்சம் கொஞ்சம் போட்டுவோம். மானே தேனே பொன்மா பாட்டாவே எழுதிட்டியா? கவிதை ரைட். அப்போ இடையிடையே மானே தேனே பொன்மானே இது இவங்களுடைய கொள்கை வச்சுட்டு ரைட்டு. அதில் நல்ல விஷயம் என்னென்னா, ஜாதி வாரி கணக்கெடுப்பை சமூக நீதி கணக்கெடுப்பாக நாங்கள் எடுப்போம் அப்படின்றது. இந்த அரசை நாங்கள் எப்படி கொண்டு போவோம்னு சொன்னது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு இதுவாக பேசியிருக்காங்க. இதுக்கு பிறகு அதில் டாஸ்மார்க்கு, மின்வாரியம், இந்த வெள்ளை அறிக்கை இதெல்லாம் சொல்லி இந்த அரசு எப்படி நடக்குதுன்னு ஒரு பஞ்சம் வச்சுக்கிறாங்க. நாளைக்கு இதை தூக்கினா அவங்க வருவாங்க, வந்து அதுக்கு ஒரு சண்டை நடக்கும். சரி, இப்போ வரைக்கும் வெள்ளை அறிக்கை பற்றி எடப்பாடி பழனிசாமி தான் சொல்லியிருக்காரா? அவர் ஒரே போட்டார் சார். வெள்ளை அறிக்கை வந்து திமுகவோட இன்டரிம் பட்ஜெட் அப்படியே தான் இருந்தது, அப்படியே தான் காப்பி அடித்த மாதிரி இருந்தது அப்படின்னு. ஆமாம், கிட்டத்தட்ட அது உண்மை தான். என்னென்னா வெள்ளை அறிக்கையில் இருக்கிறது என்ன இருந்துச்சு அதை கொடுத்துட்டுருக்குறாங்க, அவ்வளோதான். அது வெள்ளை அறிக்கையில் நம்ம நேரத்தை சொன்னோமே, அன்புமணி ராமதாஸ் தானே சொல்லிக்கிறார். வெள்ளை அறிக்கைன்னா என்ன பாதிப்பு, யாரால் பாதிப்பு, எந்தெந்த துறையில் பாதிப்பு, எப்படிலாம் பாதிப்பு, எந்தெந்த துறையில் எவ்வளோ நஷ்டம் இருக்குது, இப்படி தான் நம்ம எதிர்பார்த்தோம். வெள்ளை அறிக்கைனா வச்சு அப்போ மின்சாரத்துறை அதில் வந்து நிலக்கரி கொள்முதலில் இப்படி பண்ணியிருக்கணும், ஆனால் இவர்கள் இப்படி பண்ணியிருக்காங்க, அதனால் இவ்வளோ நஷ்டம், இதை இப்படி பண்ணியிருந்தா இவ்வளோ நஷ்டம் ஆகிருக்காது. அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறது, இந்த மீட்ரு இது, அந்த இது, அப்புறம் மின்சாரம் வெளியில் வாங்கியிருக்காங்க, அதனால் மேஜர் இதுவே அதுதான். சரி, அப்போது மின்சாரத்தை தயாரிக்கவே இல்லை, அப்போது அது பண்ணியிருக்கணுமா, ரைட்டு. அப்புறம் சோலார் மின்சாரம் பற்றி கண்டுக்கவே இல்லை, அதை பண்ணியிருந்தால் அந்த மாதிரி இவ்வளோ விஷயம் இருக்குது. அப்போ ஜனங்களுக்கு என்னான்றது தெரியும். சித்திக் பண்ணாரா? மின்சாரத்துறைக்கு மட்டும் சொல்கிறேன். டாஸ்மார்க் அதுக்கு தனியாக வெள்ளை அறிக்கை. டாஸ்மார்க் எங்கே தரேனாங்க விட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் சார். டாஸ்மார்க்கில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, இடி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க, அவருக்கா ரைடுலாம் போனாங்க. அப்போ என்னென்ன குற்றச்சாட்டு வச்சாங்க? டாஸ்மாக் அதாவது மதுபான ஆலையிலிருந்து அரசு நிறுவனமான டாஸ்மாக் செல்லும் மதுபானங்களின் அளவிற்கு இணையாக சட்டவிரோதமான தனியார் பார்களுக்கும், முக்கியமாக போலி அல்லது உரிமம் இல்லாத பார்கள். இப்போ அதெல்லாம் நீக்கிட்டீங்களா மிஸ்டர் விக்னேஷ்? அதுலேயும் கவனம் வைங்க. டாஸ்மாக் கடைகளை மூடினா மட்டும் போதாது, போலி உரிமம் இல்லாத பார்களையும் மூடுங்க. ஏன்னா அது இது அந்த பார்களுக்கு எது சப்ளையாக இருக்குது? மதுபான ஆலையிலேருந்து டாஸ்மார்க் செல்கிற அளவுக்கு இணையான மதுபானம் இங்கே போயிருக்கு. நான் ஏற்கனவே நேற்று சொல்லிட்டேன். அங்கே போய் 140 ரூபா விற்றா அரசுக்கு வருமானம். இங்கே வந்து தயாரிப்பு செலவு 50 ரூபா விற்றானா இவன் 200 ரூபாய்க்கு விற்பான் பாரில். எல்லா காசுமே மொத்தமும் ஆலைக்கும் இந்த பார்காரனுக்கும் நடுவில் இருக்கிற ஆட்களுக்கும் இல்லை யார் துறை ஆட்களோ இவங்க எல்லாத்துக்கும் போய் சேரும். அந்த பணம் பங்கு பிரிக்கப்படும். அப்போ இது யாருக்கு வர வேண்டிய பணம்? அரசாங்கத்துக்கு வர வேண்டிய. குடிமகன் துட்டு கொடுக்குறான், ஆனால் அரசாங்கத்துக்கு வர பணம் அரசாங்கத்துக்கு வரல, இணையாகன்றாங்க. அப்போ 60,000 கோடினா 60,000 கோடியா? அப்போ 1,20,000 கோடிக்கா குடிக்கிறான் நம்ம குடிமகன்? பக்குனுக்குது. நேரடியாக சப்ளை செய்யப்படும் என்ற குற்றச்சாட்டு கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் பெரும் அரசியல் மாற்றத்தை உருவாகும். இந்த விவகாரத்தில் இடி குற்றச்சாட்டு என்ன? ஏன் தலையிட்டாங்க இடி? மதுபானங்கள் தயாரிக்கும் தனியார் ஆலைகளிடமிருந்து டிஸ்டிலரிஸ் மொத்தமாக மதுவை வாங்கி அது சில்லறை விற்பனை கடைகள் மூலம் மக்களுக்கு விற்பனை செய்யும் ஏகபோக உரிமை டாஸ்மார்க்கு மட்டும்தான் உண்டு. அதுலேருந்து 10 பாட்டில் எடுத்து வெளியே விற்றீங்கன்னா கூட நீங்கள் மாட்டிக்குவீங்க, கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கலாம் அவங்க மேலே. அவங்களுக்கும் என்ன இதுனா, நீங்கள் வெளி மாநிலங்கள்லாம் நீங்கள் கொடுத்துக்குங்க, அது வேறு விஷயம். ஆனால் டாஸ்மார்க்குக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்குக்கு மட்டும்தான் சப்ளை செய்கிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. டாஸ்மார்க் மட்டும்தான் பார் உரிமை கொடுக்கும், டாஸ்மார்க் மட்டும்தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு மற்ற இதுக்கு எஃப்எல் டு பாருக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கும். அப்போ நீங்கள் இங்கேருந்து தான் டாஸ்மார்க் மட்டும்தான் சப்ளை பண்ணணும்.
புரியுதா நான் சொல்கிறது? புரியுது. ஆனால் என்ன குற்றச்சாட்டு வந்துச்சு? டூயல் சப்ளை, இரட்டை சப்ளை. மதுபான ஆலைகளில் கணக்கில் காட்டப்படாமல் பெருமளவிற்கான மதுபானங்கள் தயாரிக்கப்படுகின்றன. வரி ஏய்ப்பு. இந்த கணக்கில் வராத மதுபானங்களுக்கு அரசு செலுத்த வேண்டிய கலால் வரி, வாட்டு வரி, அது ஒன்று. இந்த கலால் வரி, வாட்டு வரியும் இதுக்கு கிடையாது. ஏன்னா கணக்கில் கணக்கில் வைக்கிற காட்டாம மாதிரி. தான். அது இந்த பாண்டியராஜன் நடித்த படம் ஒன்று, ஆண்பாவம். சினிமா தேட்டரில் டிக்கெட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. இவர் தனியாக சைடில் கீழே ஓப்பன் பண்ணி கொஞ்சம் பேர் துட்டை வாங்கி அமுச்சின்னு இருப்பார். ஒருத்தன் உள்ளே வருவான், அவனை காலை பிடிச்சி வெளியே அப்படியே இழுத்துன்னு போடுவாப்புல பாண்டியன். அந்த மாதிரி இது கதை இது. இவை டாஸ்மாக் கிடங்குகளுக்கு செல்லாமல் நேரடியாக மாநிலம் முழுவதும் உள்ள சட்டவிரோத பார்கள் அல்லது முறைகேடாக செயல்படும் தனியார் பார்களுக்கு கடத்தப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் அரசுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இடி குற்றச்சாட்டு வச்சுது. இன்னும் அந்த இடி குற்றச்சாட்டு எதுவுமே வந்து இன்னும் அது அப்படியே தான் இருக்குது. அந்த சார்ஜ் அவங்க ரெய்டு மட்டும்தான் தடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. அந்த விஜய் மண்டல் வழக்கு இடி பவர் பற்றி சொன்ன உடனே அது ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அது வரதான் போகுது, வராமலாம் எங்கேயும் போகாது. ஏன் அமலாக்கத்துறை உள்ளே வந்துச்சு அப்படின்ற கேள்வி வரும்ல. ஆமாம். வருமான வரித்துறை மற்றும் அமலாக்கத்துறை இந்த விவகாரத்தை கையில் எடுத்துகிட்டு முக்கிய காரணம் பண மோசடி மற்றும் வரி ஏய்ப்பு. பணப்பரிமாற்றம், கேஷ் எக்கானமி. கணக்கில் வராமல் பார்களில் விற்கப்படும் மதுவின் மூலம் கிடைக்கும் பல கோடி பணம் அதிகாரப்பூர்வ வங்கி கணக்குக்கு வராமல் ஹவாலா மற்றும் கருப்பு பணமாக மாற்றப்படுவதாக இடி சந்தேகப்பட்டது. அரசியல் மற்றும் அதிகாரிகள் தொடர்பு. இந்த சட்டவிரோத சப்ளை மற்றும் பார்கள் தடையின்றி இயங்குவதற்கு சில முக்கிய புள்ளிகளுக்கு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் லஞ்சமாக பணம் கைமாறுகின்னு இடி சந்தேகப்பட்டது. இதன் அடிப்படையில் மதுபான ஆலை உரிமையாளர்கள், டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்ளிட்டோரின் தொடர்புடைய இடங்களில் அப்போ ரைடு போனாங்க. அப்போ இருக்கா? ஆமாம். இந்த முறைகேடு எப்படி நடக்குது? இப்போ உற்பத்தி, டாஸ்மார்க்கு உற்பத்தி எங்கே? நம்ம ஆலைகள் ஒரு 4-5 ஆலைகள் இருக்குது. அது ஏழைகளுடையது. ஆலைகள் அரிய வகை ஏழைகள். அரிய வகை ஆலைகள். ஆலைகளில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கணக்கில் வராத மதுபான பெட்டிகள் தயாரிக்கப்படுகின்றன. இப்போ டாஸ்மார்க் எவ்வளோ சப்ளை? ஒரு மாதத்துக்கு ஒரு 50 லட்சம் கேஸ் வேணும் அப்படின்னா 70 லட்சம் கேஸ் தயாரிக்கப்படுது. அப்போ 20 லட்சம் கேஸ் அனுமதி இல்லாமல் கூடுதலாக தயாரிக்கப்படுது. போக்குவரத்து, போலி ரசீதுகள் அல்லது எந்த ஆவணம் இல்லாமல் இரவு நேரங்களில் இந்த மதுபானங்கள் லாரிகள் மூலம் கடத்தப்படுகின்றன. இந்த 20 லட்சம் கேஸும் லாரிகள் மூலம். விற்பனை, அங்கீகரிக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகளுக்கு வெளியே செயல்படும் டாஸ்மாக் பார்கள். பாருங்க தனித்தனியாக இருக்குல்ல. அவங்க இங்கே வாங்கினா 140, அங்கே வாங்கினா 140, இங்கே வாங்கினா 70, பாதிக்கு பாதி. அப்போ வெளியே செயல்படும் டாஸ்மாக் அல்லது சட்டவிரோத தனியார் பார்களில் இது கவுண்டர் விலைக்கு விட கூடுதல் விலைக்கு விற்கப்படுகிறது. ஆனால் வாங்குறது அவ்வளோதான். ஆனால் அந்த பாரில் எவ்வளோ? 140 ரூபா சரக்கு 200 ரூபா வாங்குவோம். ஏன்னா பார் அங்கே தான் சுண்டல் வாங்கணும். அந்த சுண்டல் 30 ரூபா இருக்கிறது அங்கே 60 ரூபா இருக்கும். கிளாஸு 2 ரூபா, கிளாஸு 10 ரூபா இருக்கும். தண்ணி பாக்கெட்டு 2 ரூபா, தண்ணி பாக்கெட்டு 10 ரூபா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க. நான் சத்தியமாக போனதே இல்லை. சொல்ல கேள்வி. லாபம், இந்த விற்பனை மூலம் கிடைக்கும் முழு பணமும் வரி விதிக்கப்படாத சுத்தமான லாபமாக அப்படியே நெட்டாக அப்படியே எடுத்துக்கிட்டு முறைகேட்டில் ஏற்படும் செல்கிறது. இதனால் எவ்வளோ வருவாய் இழப்பு அப்படின்னு நான் சொல்லலை, இடி சொன்னது அந்த அறிக்கையில். ஆண்டுக்கு 45,000 கோடிக்கு மேல் வருவாய் வரும் வேளையில் இதுக்கு இணையாக நடக்கும் போலீஸ் சப்ளைகளால் அரசுக்கு வர வேண்டிய கூடுதல் வருவாய் தனிநபர்கள் கையில் செல்லுது. இது இணையானா பார்த்துங்க, 45,000 கோடி வருதான். இணையாக போகுதுன்னா எவ்வளோன்னு பார்த்துங்க, 55,000 கோடி. இந்த விவகாரம் தொடர்பாக பண மோசடி பிஎம்எல் ஆக்ட் கீழே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து டிஜிட்டல் ஆதாரங்கள், டைரிகள் மற்றும் வங்கி பரிவர்த்தனை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகிறது. இது இந்த நிலைமையில் தான் இருக்குது. அது என்ன ஆயிடுச்சு, தடை பண்ணி அந்த விசாரணைக்கு இடைக்கால தடை கொடுத்து, அந்த இடைக்கால தடை ரத்தும் கிடையாது, அது அப்படியேவும் கிடையாது, அதை இப்போ இவங்க நீக்க சொல்லி கேட்கலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கேட்கலாம். இடி கேட்டுக்கிட்டு இருக்குது. அவர் தலைமை நீதிபதி என்ன சொல்லிட்டாரு, அந்த விஜய் மண்டல் கேஸ் வந்தோன்னா அந்த விஜய் மண்டல் கேஸையும் இடி நெருக்கணும். என்னமோ தெரில அது அப்படியே இருக்குது, அதனால் இப்போ மின்சாரம் எடுத்துக்கிட்டிங்க வச்சுக்கிங்க, அவர் வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காரு. ஆமாம், சொல்லியிருந்தாரு. அதில் என்ன டான்ஜெட்கோவில் நிலக்கரி கொள்முதலில் எப்படி நடந்திருக்கோன்னு சொல்கிறேன். மின் உற்பத்தி நிலையங்கள் தேவையான நிலக்கரியை வெளிநாட்டில் இருந்தோ அல்லது உள்நாட்டிலிருந்து வாங்குவதில் முறைகேடு நடந்ததா குற்றச்சாட்டு.
தரம் குறைந்த நிலக்கரி, அதிக தரம் வாய்ந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு குவாலிட்டி இருக்கும். குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி ஒன்றும் அது அதில் எரிச்சிங்கன்னா 3 யூனிட்னா, ஃபஸ்ட் குவாலிட்டி எரிச்சிங்கன்னா 10 யூனிட் வரும். ஆனால் ஃபஸ்ட் குவாலிட்டின்ற பேரில் தேர்ட் குவாலிட்டி கொடுக்குறேன். யார் செக் பண்ணுறது? அதிகாரி. யார் வாங்குறது? அதிகாரி. யார் அதை வந்து கண்டுபிடிக்க வேண்டியது? அதிகாரி. இதை வந்து சிஏஜி அறிக்கையில் சுட்டி காமிச்சிருக்காங்க. அப்போ அதிக தரம் வாய்ந்த நிலக்கரி வாங்குவதாக கூறி சந்தை விலை விட கூடுதல் விலைக்கு, இதுலேயே வேறு இது 10 ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டி, ஒரு டன்னு 1 லட்ச ரூபா வச்சுக்கோங்க ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி 7 லட்ச ரூபா, தேர்ட் குவாலிட்டி 5 லட்ச ரூபா. 5 லட்ச ரூபா வாங்கிட்டு ஃபஸ்ட் குவாலிட்டின்னு அந்த ரேட்டை போட்டு அதுலேயும் கூட அடங்கம்மா அப்படின்னு இவர் சொல்லுவார், அடங்கய்யா இந்த அளவுக்காடா அப்படின்னு கவுண்டர் பண்ணி ஒரு படத்தில் அந்த மாதிரி தரம் குறைந்த நிலக்கரி வாங்குவதாக கூறப்பட்டது. எடை குறைவு, கப்பல்கள் மற்றும் ரயில்கள் மூலம் வந்திறங்கிய நிலக்கரியில் அளவில் கணக்கில் காட்டியதை விட பல லட்சம் டன்கள் குறைவாக இருந்ததாகவும் அந்த பற்றாக்குறை காணாமல் போன நிலக்கரி என மறைக்கப்பட்டதாகவும் சிஏஜி அறிக்கையில் சுட்டி காட்டப்பட்டது அப்படின்றாங்க. இதில் அந்த சக்கரை மூட்டை எறும்பு தின்ன கதை தெரியுமா? அப்போ 71, 76 பீரியடில் சக்கரை மூட்டைலாம் என்னடா ஆச்சுன்னா எறும்பு தின்னுச்சு, கோணி எலி இழுத்துட்டு போச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி அப்போ இதே மாதிரி தனியார் நிறுவனங்கள்ட்ட மின்சாரம் வாங்கிறது, தயாரிக்கிறது கிடையாது, அது போல வாங்கிறது. அரசுக்கு சொந்தமான மின் உற்பத்தி நிலையங்களை முழு திறனுடன் இயக்காமல் அப்படி இருந்தால் தானே வாங்க முடியும், வேலை செய்யல வாங்குகிறோம் அப்படின்னு. தனியார் மின் நிறுவனமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் வாங்கியதாக குற்றச்சாட்டு. இப்போ நம்ம ஒரு கம்பெனி நடத்துகிறோம், 5 கார் இருக்குது, டிரைவர் போட்டு வேலைக்கு வச்சுருக்கோம், டிரைவருக்கு மாத சம்பளம், காருக்கு பராமரிப்பு எல்லாம், ஊழியர்கள் வெளியில் போகிறாங்க வர்றாங்க. இதில் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, இந்த வண்டி போயிட்டு வந்திருந்தால் என்ன லாபம் அவருக்கு? ஒன்றும் லாபம் இல்லை. அப்போ அவர் 4 வண்டி ரிப்பேருன்னு காமிக்கிறார், கணக்கு காமிக்கிறார். அதுக்கு அந்த டிரைவருக்குலாம் உடந்த. அப்போ கேப் புக் பண்ணுறாரு, அங்கே கமிஷன் வாங்கினது மட்டும் இல்லாமல் கேபு ஒரு தூரத்துக்கு 300ரூவானா 500ரூவா கணக்கு எழுதுறது, அதுலேயும் ஒரு அமௌண்ட்டு. இதுதான் கதை நடந்தது. ஏன்பா கம்பெனி வண்டிக்கு இது என்னப்பா, அது ஓடல சார், அது சரியில்லை சார், 5 கேப் போகட்டும் சார், இவ்வளோலாம் ஆச்சு கணக்கு. அந்த மாதிரி என்னப்பா யூனிட்டு, அது நம்ம இது அடிக்கடி பழுதாகுது. சரி என்ன பண்ணுறீங்க, மின் தேவையை சமாளிக்க வேண்டுமில்ல, ஆமாம், அதனால் வெளியில் வாங்குகிறோம் யூனிட். இது அந்த மாதிரி இதில் நீண்டகால ஒப்பந்தம் வேறு. அரசுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் வகையில் பல ஆண்டுகளுக்கு தனியார் நிறுவனங்களுடான சாதகமான ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாக கூறப்பட்டது. இதனால் டான்ஜெட்கோ பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன் சுமை அதிகரித்தது. ஸ்மார்ட் மீட்ரு உதிரி பாகங்கள் கொள்முதலில் பிரச்சனை. அமலாக்கத்துறை இதில் விசாரணையில் மணி லாண்ட்ரிங் இருக்கிறதா சந்தேகப்பட்டாங்க. கமிஷன், லஞ்ச பணம் இதெல்லாம் எப்படி கைமாறுதுன்னு அதாவது டெண்டரில் தங்களுக்கு சாதகமான நிறுவனங்களுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தங்களை போடுற கம்பெனி இருக்குல்ல, அது கம்பெனியே கிடையாது, லெட்டர் பேடு, ஷெல் கம்பெனி. அப்போது இதில் என்ன நடந்திருக்குது, இதில் அதிகாரிகள் லஞ்ச பணம் கைமாறியதா, அப்புறம் பணப்பரிமாற்றம், ரொக்கமாக பெறப்பட்ட அந்த லஞ்ச பணத்தை என்ன பண்ணாங்க, ரியல் எஸ்டேட்டு, வெளிநாட்டு முதலீடு. நீங்கள் இந்த ஒன்றுக்கு அதாவது ஊரில் சுற்றி இருக்கிற பல பேர் என்ன செய்வான் கேளுங்களேன், அவன் ஸ்கூல் ஒழுங்காக போயிருக்க மாட்டான், ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா கார் கீர் வச்சிக்கின்னு அப்படி இருப்பான், செயின் கீனு ப்ராஸ்லெட்லாம் அவ்வளோ பெருசு இருக்கும். அதை எடுத்தால ஒரு வீட்டு கல்யாணம் நடத்திடலாம், அவன் கையில் இருக்கிற ப்ராஸ்லெட் எடுத்தால. என்ன பண்ணுறீங்க, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அது ஒன்று தான் சொல்லிக்கிறான் வெளியில். இந்த கீழ் லெவலில் இருக்கிறான் தெரியுமா, இந்த அங்கங்கே ஏதாவது சின்ன சின்ன திருட்டில் ஈடுபடுவான். அவனை பிடிச்சி போலீஸு கேட்டால் என்னடா பண்ணுற, பெயிண்ட் வேலை பார்க்குறேன் சார்னுவான், கூலி வேலை பார்க்குறேன், பெயிண்ட் வேலை பார்க்குறேன்னு. அவனுக்கு தெரிஞ்சது அதுதான், சந்தேகப்பட மாட்டாங்க, பெயிண்ட் வேலையா சரி போ அப்படின்னு. அது மாதிரி இந்த பெரிய லெவலில் இதெல்லாம் அதெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ். அதுக்கு ஒன்று பார்த்தோம்னா எவனா வச்சுக்கிற 2 பில்டிங் கட்டினா கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ், ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு தான்ப்பா. கார்லாம் பாரு அப்படி இதுதான். இப்போ என்ன ஆயிடுச்சு, மின்துறைக்கு கடன் சுமை. இதில் தான் இடி ரெய்டு பண்ணுச்சு. அதனால் இப்போ நம்ம அண்ணன் சகோதரர் நிர்மல் குமார் அவர்கள் சொன்ன மாதிரி அதில் வெள்ளை அறிக்கை விடுங்க, இந்த வெள்ளை அறிக்கை மாதிரி விடாதீங்க, டீட்டெயிலாக. இப்போ சொன்னோம்ல, நிலக்கரியா, மின்சாரம் வாங்கினதா, மின்சார மீட்டர் அந்த இது டிஜிட்டல் மீட்டர் கொள்முதலா, உதிரி பாகங்கள் கொள்முதலா, டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலா, எங்கே தப்பு நடந்தது, எப்படி தப்பு நடந்தது, எப்படிலாம் ஏமாற்றப்பட்டது, அப்போ ஏமாற்றியது துணை போன அதிகாரிகள் யார், ஐஏஎஸ் அதிகாரி யார், கீழ் லெவல் அதிகாரி யார், எல்லாத்தையும் வெளியிடுங்க.
நடவடிக்கை எடுக்க போகிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள். ஏன் சோலார் மின்சாரம் உள்ளுக்குள்ளேயே வரல, இவங்க கொண்டு வராமல் இருந்தாங்க, நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அதில் வேறு அண்ணன் ஏதோ சொன்னார், 5000 கோடி 5000 மெகாவாட்டுக்கு 1 கோடி வீதம் என்ன ஆச்சுன்னு கேள்வி எழுப்பினார் அண்ணன் செங்கோட்டையன். அவரையும் கூப்பிட்டு ஏதாவது பண்ணி என்னான்னு அதையும் கொண்டு வாங்க. இப்படிலாம் கொண்டு வந்தீங்கன்னா ஜனங்களுக்கு புரியும் எப்படி. அப்போ இன்னும் 5 வருஷம் இல்லை, இவங்களை 15 வருஷம் உட்கார வச்சுருவாங்க. அந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க. இதில் எங்கேயாவது அதிகாரிகள் சார் இது இப்படி எழுதலாம் சார் அது அப்படி எழுதலாம். மின்சாரத்துறையில் முறைகேடு நடந்திருக்கிறது. அதில் வந்து பல்வேறு வகைகளில் டெண்டர் இது நடந்திருக்குது, பல்வேறு வகைகளில் மின்சார யூனிட் வாங்கினா நடக்குது, பல்வேறு வகைகளில் இதில் நடந்திருக்குது. இதனால் பல்வேறு வகைகளில் மின்சாரத்தில் இந்த துறை வந்து கடனாலே ஆகிருக்குது. இதனால் பல்வேறு வகைகளில் இதில் ஊழியர் சம்பளமே இவ்வளோ போகிறது. இது நாம் வந்து அதனால் இத்தனை லட்சம் கோடி ரூபாய் வருமானம் வந்தும் நாம் வந்து இப்படி இருக்கிறோம். இப்படி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. அப்படி தானே அது வந்துச்சு. இவ்வளோ வந்துச்சு 13 லட்சம் கோடி அது பணத்தை வாங்குறாங்க, கடனுக்கு கொடுக்குறாங்க, ஒழுங்காக செலவு பண்ணல. இப்படி சொல்கிறதுக்கு யாருக்கு தேவை? அதான் 5 வருஷமாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, யார் நடந்துச்சு, யார் பொறுப்பு, எவ்வளோ பணம் போச்சு, எவ்வளோ பணம் அரசுக்கு வந்திருக்கணும், எவ்வளவு பணம் அரசு பணம் வீணாக போய் எங்கெங்கே போயிருக்கு. இது சம்மந்தமாக நாங்கள் தஞ்சை ஒழிப்புத்துறையில் விசாரணை பண்ணி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த போகிறோம். நாங்கள் விளக்கு தேய்க்க போகிறோம். பூதம் வரதான் தான் வந்துக்கும். பூதம் வருமா? வரும். அவர் வேறு சொல்லுங்கிறாரு, தக்க சமயத்தில் முடிவெடுத்து திமுகவுடன் கூட்டணியாக முடிவெடுப்போன்றாரு. டவுட்டு தான்றீங்களா? இல்லை சொல்கிறேன், ஏன்னா மத்திய அரசு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஏஜென்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம்ன்ட்டு. சரி சார், இந்த தொடர் நேரலை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் எந்த இன்டரப்டும் இல்லாமல் அப்படின்ட்டு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு தானே 0 ஹவர் பண்ணுங்க, அதுதானே முக்கியம். நாளைக்கு வந்து இந்த அஞ்சலி தீர்மானம் அது இதுன்னு பண்ணிட்டு ஏதாவது தள்ளி வச்சுருவாங்க. 3 நாள் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறம் அந்த இதுக்கு மேலான விவாதங்கள் நடக்கும், இதை ஒளிபரப்புவாங்க, இது போகும். இதுக்கு பிறகு சட்டசபை நடக்கிறதுல 2 விஷயத்தை பண்ணணும். ஒன்று, குறைந்தது 100 நாள் ஒரு வருஷத்துக்கு நடத்தணும். அதுக்கு இது வரைக்கும் இவர்கள் வாய் திறக்கவே இல்லை, யாரும் கேட்கவும் இல்லை. நம்மால் போயிட்டு தான் கண்டதை கேட்டுன்னு இருப்பாங்க. போன கவர்மெண்ட்டில் 100 நாள் நடத்துகிறேன்னு மொத்தமே 139 நாள் தான் நடத்தினாங்க. அப்போ வருஷத்துக்கு 100 நாள் நடத்தணுன்றது ஒன்று. ரெண்டாவது, நேரலை ஒளிபரப்புன்றது முழுசும் நடத்தணும். அப்படி வெறுமனே கேள்வி நேரத்தை காமிக்கிறது, அப்புறம் ஏதாவது ஒரு இதில் மட்டும் முதல்வர் பேசுறது லைட்டாக, அந்த மாதிரி போனதில் காமிச்சாங்கல்ல, முதல்வர் பேசுவார், டம்முக்குன்னு பார்த்தா தடங்களுக்கு வருந்துகிறோம், மறுபடியும் முதல்வர் பேசுவார், மறுபடியும் தடங்களுக்கு வருந்துகிறோம், மறுபடியும் முதல்வர் பேசுவார். இந்த மாதிரி இல்லாமல் 0 ஹவர் முழு சட்டசபை ஒளிபரப்பு பண்ணிங்கன்னா நல்ல விஷயம். சரி சார், வாயத்துறங்க சிஎம் சார் அப்படின்ட்டு கருப்பு பட்ச அணிந்து வந்த திமுகவினர் எப்படி எதிர்கட்சியாக செயல்பட ஸ்டார்ட் பண்ணி விட்டு வைக்காமல் பேசுங்க எதிர்கட்சி தலைவர் சார் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவார்? அவர் ரோக்க வருமா? அவர் கோபம் வருமா வராதா? எழுதிட்டு வந்து படிக்காதீங்க, அவங்கள்ட்ட கேட்டு பண்ணாதீங்க, நல்ல வார்த்தையாக பேசுங்க எதிர்கட்சி சார், இனிமேலாவது ஆக்கப்பூர்வமாக டேட்டாஸ் வச்சு பேசுங்க எதிர்கட்சி தலைவர் அவர்கள். காண்டாவமாக ஆகாது. அவர் சட்ட ஒழுங்கை பற்றி தானே சார், அது ஒரு ரிப்ளிகா மாதிரி தானே சார் அதை போட்டுட்டு வர்றாரு. எதை? பாலியல் வன்கொடுமை நடக்குது, கொலை நடக்குது, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லை பார்த்தீங்களா அவங்களுக்கு. 5 வருஷம் என்ன நடந்தது? இதோட மோசமாக நடந்தது. அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு கூட இந்த பட்ஜெட்டு இந்த கவர்னர் உரையில் என்ன சொல்லி, போதை கலாச்சாரம் தான், அதை ஒழிச்சாதான் சரி பண்ண முடியும். அது ஒரே நாளில் ஒழிகிற விஷயமா? அது குறைஞ்சது இன்றைக்கி ஆரம்பித்து கடுமையாக முயற்சி எடுத்தால் கூட 1 வருஷம் ஆகும். ரெண்டாவது, காவல்துறையை வெறுமனே போதை கலாச்சாரம்னு சொல்லிட்டுலாம் தப்பிச்சிட்டு போக முடியாது. காவல்துறையை முடுக்கி விட்டு வேலை வாங்கணும், அதுவும் பண்ணணும். இப்போ அனௌன்ஸ் பண்ண இந்த சிங்கப்பெண் படையும் வந்து பெருசாக வேலை சும்மா இது சிங்கப்பெண் படை அதான் சார். அப்போ அப்படி இருக்கும்போது எஃபிஷியண்டாக இல்லைன்ற பட்சத்தில் தானே அவங்க வந்து, அதுதாங்க சொல்கிறேன். நீ சிங்கப்பெண் படை போட்டனால தான் அந்த கேள்விலாம் வருது. சிங்கப்பெண் படை போட்டாயே தடுக்க முடிந்ததா? சரி, இப்போ சிங்கப்பெண் படை போடலன்னா இந்த கேள்வி வராதா? வரவே வராது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பற்றி கேள்வி வரும். இந்த மாதிரி இவங்க நாங்கள் போட்டா பேர் ஒன்றுமே நடக்காதுன்ற மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. ஆமாம், அது ஒரு வியூ தான். அந்த இது வராது இல்லை. அப்போ சிங்கப்பெண் படை அப்படின்றது போட்டு அந்த கான்செப்டை தப்புன்றான்ல. நீங்கள் இருக்கிறத வச்சு இப்போ கூடுதல் செலவு மாதிரி இது, அவங்க யூனிஃபார்மு அது இதுன்னு, அது கூட ஏதோ துட்டு குத்த மாதிரி சொல்கிறாங்க. அது இது வந்து சட்டம் ஒழுங்கை நாங்கள் சரி பண்ணி பண்ணுவோன்றது தான் மெயின் மேட்ரு. அப்போ சட்டம் ஒழுங்கை சிறப்பாக பண்ணுறதுக்கு அதிகாரிகளை இயக்கணும். நான் தான் திரும்ப சொல்கிறேனே, ஒயர்மேனுக்கு ஒயர் எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும்னு தெரியும்,
கேங்மேனுக்கு எப்படி ஏறணும் இறங்கணும்னு தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்க துறை சார்ந்து தெரியும். நீங்கள் சாட்டையை சுழட்ட வேண்டியது மட்டும் தான் அவங்க வேலை. ஹோட்டலில் வாங்கிட்டு அதே பழைய சாம்பார் பழைய கஞ்சி வச்சுருந்தா நீ எதுக்கு சாம்பார் வைக்க தெரியும், எனக்கு சாம்பார் செய்ய தெரியாது, நான் ஹோட்டலில் விலைக்கு வாங்கியிருக்கேன், நான் வந்திருக்கேன், உனக்கு சாம்பார் இட்லி தெரியும், முன்னாடி இதே ஹோட்டலில் நல்ல சாம்பார் நல்ல இட்லி பண்ணிக்கிறேன், இன்றைக்கி மட்டும் உனக்கு இன்னும் 5 வருஷமாக கேடு, இப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, எனக்கு இட்லி நல்லா இருக்கணும், புளி பெறுது பிக்கவே முடியாதுலாம் இட்லி இட்லியாக இருக்குது, எனக்கு சாம்பார் நல்லா இருக்கணும், சட்னி நல்லா இருக்கணும், அதுக்கு நீ என்ன செய்யவே தெரியாது, உனக்கு என்ன வேணும், நல்லா உளுந்து இது வேணுமா, நல்ல அரிசி வேணும் வாங்கி தரேன், சாம்பார் நல்லா என்ன வேணுமோ நான் தரேன், உன் வேலை ஒழுங்கான சாம்பார் வைக்கிறது தான், அது வைக்கலைன்னா அமுச்சு விட்ருவேன், வேறு மாஸ்டர் வச்சுக்குவேன், அவ்வளோதானே. ஆமாம். இப்போ அந்த மாஸ்டர் வந்து இல்லை சார் போன ஆட்சியில் சாம்பார் வச்சேன், இப்போ சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னா அப்படியே மறந்துச்சு சார்னு சொல்லுவாரா? சேம் அதே தான். இந்த சட்டம் ஒழுங்கு அந்த ஆஃபீஸர்ஸு போலீஸ் ஆஃபீஸர் கூப்பிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும், என்ன எனக்கு செய்வீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு கஞ்சா போதைப் பொருள் இருக்கக்கூடாது, இருந்துச்சு பெருசாக பிடிச்சாங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கங்க, கீழே இருக்க அதிகாரிகளை மாற்றுங்க, எது வேணால் பண்ணிங்க, ஆனாலும் எனக்கு இருக்கக்கூடாது, இல்லை அவங்களாம் மாற்றிக்கிட்டையும் இருந்துச்சுன்னா அவங்கள மாற்றிடுவேன், எனக்கு தேவை ரிசல்ட்டு தான், சால் ஜாப்பு இல்லை, அவ்வளோதான்னா வேலை நடக்கும். அதில் திருச்சி ஆளுகளை பிடிச்சி உளவுத்துறை போட்டு அவருக்கு ரிப்போர்ட் போட்டு சார் அது இல்லை. இன்னொரு ஜோக்கு. என்ன ஜோக்கு? நம்ம முன்னாள் சிஎம் தயவு செய்து முதல்வர் அவர்களே உங்களை பற்றி வரும் செய்திகளை சமூக வலைதளங்களில் இதில் தொலைக்காட்சிகளில் செய்தித்தாள் வருவதை படியுங்கள், என்னதான் நடக்குது என்று தெரிந்து கொள்ளுங்களாம். இது எப்படி இது சொல்லுவாங்க, கல்யாணம் ஆன சொல்ல மாப்பிள்ள டேய் உஷாராக இருந்துக்கூடா, ஆரம்பத்திலேயே வந்து எதுக்கும் தலையை குத்துறாதுடா, ஒரு எச்சரிக்கை, அது இன்னுவாங்கடா இது இன்னுவாங்கடா, காலைல கிளம்பும் போது பர்மிஷன் கேட்பாங்கடா, ஆன்னு கூட சொல்லாதடா, கம்முன்னு போயிடுறா, அப்புறம் அம்மா வீட்டுக்கு போகணுன்னுவாங்க, ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறா, கூப்பிட்டப்பெல்லாம் போனால் சிக்கலாகிடும்டா, அப்புறம் புடவை எடுக்கிறதுக்கு போகலான்னு வாங்கடா, உஷாராடுறா, நான் அப்படி பட்டிருக்கேன்டா, அது இதுன்னு. அந்த மாதிரியா நீங்கள் படிச்சிங்க, உங்களை பற்றி வந்த தகவல், தமிழக அரசில் என்ன நடக்குன்ற தகவல், அதிகாரிகள் ஆட்டம், ஏங்க நீங்கள் பேப்பர் கூட படிக்க வேணாங்க, உங்கள் அமைச்சர் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கல்ல அதிகாரிகள்லாம் அப்படி ஆடுறாங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க, அதையாவது மதிச்சிங்களா? சொன்னாங்களா சார்? சொல்லியிருக்காங்க, பலரும் சொல்லியிருக்காங்க. அதுதான் ஒரு அதிகாரி கூட்டம் இருந்துச்சாங்க, அதுக்கு ஹெட்டு ஒருத்தர் இருந்தார், அவங்களுக்கு கீழே அதிகாரி, ஆனால் அவர்கிட்ட அப்படியா அப்படின்ற மாதிரி தான், அவர்கிட்ட என்ன நடக்குதுன்ற விஷயமே கொண்டு போக முடியல அப்படின்ற ஒரு கொண்டு போக முடியல. சரி என்ன நடக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? இவர் இப்படி இருக்காருன்னு எத்தனை பேர் பேசுனாங்க. இன்னொன்று, இந்த இன்னைக்கு கூட மந்திரி குமாரி படம் சும்மா பார்த்துட்டு இருந்தேன், அதில் ஒரு மன்னரை பற்றி கலைஞர் எழுதியிருப்பார், அதில் வசனம், மன்னர் அவர் ஒரு உருட்டி விட்டால் உருண்டு போகும் உருட்டு தாயத்தை அதை சொல்லுவார், அவன் ஒன்றுக்கும் உதவாத ஆள் அப்படி இப்படின்னு அன்றைக்கே எழுதிக்கிறார் கலைஞர் இந்த விஷயத்தெல்லாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சொன்னால் எது சொன்னாலும் கேட்டுக்கிற மாதிரி தான் நீங்கள் இருந்தீங்க. ரெண்டாவது, நீங்கள் அவருக்கு புத்தி சொல்கிறீங்களா, நீங்கள் பார்த்தீங்களான்னு கேட்குறேன், இந்த மாதிரிலாம் நடக்குது தப்பு. இன்னொன்றும் பண்ணிட்டாங்க இந்த டீமு, தப்பு நடந்ததை நீ ஊடகங்கள் சொன்னால் தானே இவர் பார்த்தாருன்னா கூட தெரிஞ்சிடும், எல்லாரையும் கரெக்ட் பண்ணு, போனாச்சில் தான் நடந்தது. சரி டிபேட் உட்காந்து பார்க்கலாம்னு நினைக்கிறார் தலைவர், போன முதல்வர். அதிமுகவில் இருக்கும் உட்குழப்பங்களுக்கு யார் காரணம்? நல்லா இருக்குதே ரைட்டு, அங்கே அதோட பெரிய மேட்டர் நடந்திருக்கும் போச்சு. அப்போ உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டே கொடுக்கலையா, நாட்டில் என்ன நடக்குதுன்னு பேப்பர்கள் எதுவுமே போடலையா, செய்தித்தாளில் வரலையா? இவர் வந்து அவருக்கு புத்தி சொல்கிறார், நீங்கள் பார்த்துக்குங்க இருந்துங்கன்னு, என்ன கதைன்னு தெரில. அதனால் இந்த கவர்மெண்ட்டுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்ற பிரச்சனைகளில் என்ன பண்ணுன்றது. இன்னொன்று சொல்கிறேன், இப்போ இருக்கிற பல அதிகாரிகள் அமைச்சர்களை மதிப்பதில்லை அப்படின்னு தகவல் வருது. ஏன்னா அதிகாரம் எங்கேயோ, அதிகாரிகள் அமைச்சர்கள், ஆமாம் அதிகாரம் எங்கேயோ இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்ற. அதுக்கு காரணம் வந்து யங்ஸ்டர்ஸ்னாலையா? அது ஒரு காரணம். இன்னொன்று, அவர்கள் பயந்த சுபாவமாக இருக்காங்கல்ல, அவர்களுக்கு அதிகாரிகளை எப்படி வாழ வாங்கணும்னு தெரியல, அவனை பொறுத்த வரைக்கும் ஐயோ அதை தான் பயன்படுத்துவாங்க. சுருக்கமாக சொல்ல போனால் இப்போ இந்த 1 மாதம் அதிகாரிகள் வச்சு தான், 1 மாதமான்றது 5 வருஷமாக ஆகிடக்கூடாதுன்ற, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், இதான் விஷயம், இது இப்படி பண்ணுங்கள், அதை அப்படி பண்ணுறதுக்கு என்னன்னு வழி சொல்லுங்கள் அப்படின்னா அது. இன்னொன்று, மோனோபாலி எங்கேயுமே இருக்கக்கூடாது,
அது முதல்வராக இருக்கட்டும் பிரச்சனை இல்லை. வேறு எங்கேயாவது இருந்ததுன்னா, சார் நான் அங்கே சொல்லிக்கிறேன் சார்னா முடிஞ்சிச்சு கதை. அங்கே என்ன சொல்லுவாங்க, அவர் சொல்லுவார் நீங்கள் இந்த வேலையை பாருங்கள் அப்படின்னா, ஒரு 2 நாள் இப்படியே போச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம சொன்னால் இவர் மதிக்க மாட்டார், ஒன்றும் வேலை ஆகாது. சார் ரைட்டு விடு நம்ம பார்த்துக்கலாம், அப்படியே போவோம். பத்திரிக்கையாளன் கேள்வி கேட்கும்போது மழுப்புவாங்க, மாட்டுவாங்க. இப்படி தான் நடக்கும். அதனால் அதிகாரிகள் கையில் ஆட்சியை கொடுத்து மீண்டும் ஒரு திமுக ஆட்சியை கொண்டு வந்துடாதீங்க. தயவு செய்து பார்த்து நடந்துக்குங்க. இது ரொம்ப முக்கியம். ரைஸ் புல்லிங் மாதிரியே எம்எல்ஏ புல்லிங் வந்து முதல்வர் பண்ணுறாரு அப்படின்ட்டு எதிர்கட்சிகளுக்கு இந்த 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 இதை சொன்னாலும் அந்த அல்லு சில்லு எழுதி கொடுக்குறது, அல்லு சில்லு எழுதி கொடுக்குறது அப்படியே நடக்குது பாருங்கள். ரைஸ் புல்லிங்கு. ஆனால் நடக்கிறது தானே சார் சொல்கிறார். அவர் நடக்காது ஒன்றும் சொல்லியே அவர். ஏங்க அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ 2 விஷயங்க. அரசியல்ன்றது லாப நஷ்டம். இந்த லாப நஷ்டத்தில் லாப அடிப்படையில் இயங்குறவங்க தேடி ஓடுறாங்க. இவர்களும் அந்த வேலையை பண்ணுறாங்க. இதை தான் நம்ம திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறோம். விஜய் இதை அனுமதிக்கக்கூடாது, கட்சி தலைவராக அவர் இதை அனுமதிக்கக்கூடாது. இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து இதெல்லாம் போகலையா அப்படின்னு கேட்குறப்ப விஜய் அவர்கள் இதெல்லாம் தெரியாதா? நம்ம சொல்கிறது இப்போ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் போக அவர்கிட்ட எப்படி கொண்டு போவாங்க? அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நம்ம கொஞ்சம் பேர் உள்ளே கொண்டு வந்துட்டோன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, அங்கே நிற்க வச்சு ஜெயிக்க வச்சிட்டோன்னா நம்ம கட்சி ஸ்ட்ராங்காக 5 வருஷம் பிரச்சனை இல்லாமல் போவோம். இப்படி ஒரு மறைமுக அஜெண்டாவை காமிச்சிட்டு, ஆனால் இவங்களுடைய இடன் அஜெண்டா என்னது? புஷிக்கிட்ட இருக்கிற அந்த இதை தாண்டி நம்ம கையில் கட்சியை கொண்டு வரணும். அப்போ விஜய் அவர்களுக்கு வந்து இது வந்து உண்மையாக பொய்யான்ட்டு ஆராயறதுக்கு நேரமோ சூழலோ இல்லையா? ஏங்க நீங்கள் 20 நாள் பல்வேறு பிரச்சனைகள், நீங்கள் சும்மா ஒரு கல்யாணம் நடத்திட்டுனீங்கன்னா வச்சிங்களேன், அந்த கல்யாணம் வீட்டு இது பண்ணுற நிர்வாகிகள் அந்த அப்பா பொண்ணுக்கு அப்பாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக இருப்பார், அப்படி இப்படின்னு மயக்கம் வராது குறையாக இருப்பார். இது பண்ணு அது பண்ணு. திடீர்னு ஒருத்தன் வந்து ஒரு கேள்வி கேட்பான், திடீர்னு ஒருத்தன் தேவையில்லாத ஒரு இது கேட்டுருப்பான், மண்டை காஞ்சி போயிடும். ஒரு கல்யாணம் இதுவே இப்படி இல்லை, ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறீங்க வச்சுக்கிங்க, காலேஜெலாம் படிச்சிருப்பீங்க, கல்ச்சுரல் ஃபங்க்ஷன்லாம் நடத்திருப்பீங்க, அப்போ எப்படி இருந்திருப்பீங்க? பரபரப்பு. திடீர்னு அந்த நேரத்தில் தான் ஒரு பிரச்சனை வரும். அந்த மாதிரி ஒரு முதலமைச்சராக இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதில் மீறி இருக்கீங்கன்னா நீங்கள் இன்னொரு ஜெயலலிதா, இன்னொரு கலைஞர், இன்னொரு எம்ஜிஆர்னு சொல்லலாம். கோட்டை விட்டிங்கன்னா இன்னொரு நான் சொல்வதற்கு இல்லை. சரி சார், இப்போது இந்த திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் ஒரு டேட்டாஸ் வந்து கொடுத்துருந்தாங்க வெளியில், கொலைகள் இவ்வளோ நடந்திருக்கு, வன்கொடுமைகள் இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. டிஃபர் ஆகுது சார் ரெண்டுத்துக்கும், எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும் பேசிச்சு, இன்னும் அவங்க பங்காளிகள் ஒன்றும் சேரல, அதனால் அது என்ன கணக்குன்னு தெரில. ஆனாலும் நடந்திருக்குல்ல, நடந்திருக்கு. நேற்று கூட ஒரு இடத்துல வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கட்டி போட்டு அடித்து, இதுக்கு முன்னாடி நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி ஒன்று, நேற்று ஒன்று நடந்திருக்குது. என்ன நடந்திருக்குது? திண்டுக்கல் ஒட்டன்சத்திரம் தோட்டத்து வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டி வீட்டின் மின்சாரத்தை துண்டித்து வாயை போற்றி 7 சவரம். நான் திரும்ப தான் சொல்கிறேன். இதை வந்து விஜய் வந்து சட்டம் ஒழுங்கு சரி பண்ணுன்னு சொல்லுவாரா? அப்போ அந்த மாவட்ட எஸ்பி இவர்கள் இந்த விஷயங்களில் இப்போ நான் ரொம்ப சிம்பிள், தனியாக இருக்கிறவங்கள கணக்கெடுக்கணும், அவர்களுக்கான பாதுகாப்பு, சிசிடிவி, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் பண்ணணும். இந்த டகாட்டி பார்ட்டி இந்த இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஷேடோலாம் போடுவாங்க. இப்போ இதெல்லாம் குறைஞ்சி போச்சுன்றதானே இதெல்லாம் வெளிப்பாடு. நீங்கள் கஞ்சா அடிக்கிறாங்க, அவன் கஞ்சா அடிச்சிட்டு இருக்கிறவன் கஞ்சா வாங்கிறதுக்கு காசு இருக்காது, அவன் எங்கே வேலைக்கு போவானா? வேலைக்கு போகிறது உடம்பு வலிக்காது. ஆமாம். அப்போ அவனுக்கு வேறு என்ன வழி? திருடணும், இல்லை யாரையா மிரட்டி பணம் பறிக்கணும், ஏதாவது பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்? குற்றம் பெருக்கத்தானே செய்யும். இப்போ போதை மருந்து இதை தடுக்கணும் ஒன்று. 2வது குற்றம் நடக்கிறதுக்குன்னு குற்றத்தை தடுக்கிறது ஒன்று இதில்லை. அதுதான் இந்த இதெல்லாம். வீட்டில் தனியாக அந்த அம்மா இருக்குன்னா நோட்டம் போட்டானா பூரா தான் செய்வான். அப்போ அந்த பாதுகாப்பை உறுதி செய்கிற வேலையை பண்ணணும். அதுக்கு போய் அங்கே ஒரு ஆள் போடுன்னு நான் சொல்ல வரல. அவர்கள்ட்ட சில ப்ரிகாஷன் சொல்லணும், பண்ணணும். பேட்ராலிங்கெல்லாம் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் பண்ணி சிசிடிவி போடுங்க, இதெல்லாம் பண்ணால் தான் திருடுறவன் கொஞ்சம் பயப்படுவான். 2வது திருடுறவன் வெளியில் வந்திருக்கான், இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கான்னா அதை முன்ன பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. அதான் ஆள் மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க, அது பண்ணுறீங்க, என்னவோ பண்ணுகிறீங்களே. முன்ன ஒருத்தன் ஜெயிலேருந்து வெளியில் வரான்னா அவனுக்கு ஷேடோ போட்டிருப்பாங்க, அவன் என்ன பண்ணுறான். ஏன்னா ஜெயில் நட்பு கிடைக்கும்ல, அவர் 5 பேராக சேருவார், அப்புறம் ஒரு புது பிரச்சனை உண்டு பண்ணுவான். இந்த மாதிரி இப்போலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பாலியல் வன்கொடுமைகளுக்கு வந்து தீர்வு என்னென்னா என்கவுண்டர் பண்ணால் தான் இந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு யார் சொல்கிறா? பிரேமலதா அவர்கள் சொல்கிறாங்க. அவங்க ஆழ்ந்த அறிவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவசரமாக பேட்டி கொடுத்த மாதிரி இருந்தது. அவங்கள்ட்ட தான் சொல்கிறேன், அவங்களுடைய ஆழ்ந்த அறிவுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். என்கவுண்டர் இது வரைக்கும் பண்ணதே கிடையாதா? என்கவுண்டர் பண்ணதுனால குற்றங்கள் குறைஞ்சிருக்கா?
சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு யாருக்குங்க அதிகாரம் இருக்குது? அப்புறம் எதுக்குங்க கோர்ட்டு? மூட சொல்லிடலாமா? பிரேமலதா ஒத்துக்குவாங்களா? கோர்ட்டு, சட்டம் இதெல்லாம் எதுக்குங்க? காவல்துறையெல்லாம் என்கவுண்டர் பண்ணிடலாமா அது? என்கவுண்டர் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்கவுண்டர் எப்படி நடக்குது? என்ன கதை இது? ஒரு கட்சி தலைவராக இருந்துக்கிட்டு பேசுகிற பேச்சா இது? என்கவுண்டர்னா தீர்வா எல்லா விஷயத்துக்கும்? பாலியல் பலாத்காரம் பண்ணோன்னா 2 பேரை சுட்டு கொன்றாங்க. அதுக்கப்புறம் பாலியல் பலாத்காரம் நடக்காமல் போயிடுமா? நீங்கள் குற்றத்துக்கு கூடிய அடிப்படை விஷயங்களை கலைஞ்சாலே இதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். இன்னும் கடுமையாக நடவடிக்கை எடுத்துகிட்டு போனீங்கன்னா சுத்தமாக இல்லாமல் இருக்கும். அதுக்காக நடக்கவே நடக்காது, கொலையே நடக்காது, இதுவே நடக்காதுன்னா யாரும் உறுதி கொடுக்க முடியாது. குறையும். 1000 நடக்கிற இடத்துல 100 நடக்கும். அதுதான் பாதுகாப்பான மாநிலம்னு சொல்கிறது. நடக்கவே நடக்காதுன்னு எப்படி சொல்லுவீங்க? போக்சோ குற்றச்சாலையில் பெரும்பாலும் வீட்டிலேயே பழகிட்டு இருப்பான், அந்த பொண்ணை என்னையா கை வைப்பான். இது போலீஸ் நான் பூத கண்ணாடி வச்சு ஒவ்வொரு வீட்லேயும் வயசானவனா பண்ணுறான் பார்த்துட்டு முடியும். இது உளவியல் சார்ந்த விஷயம். குடும்ப வன்முறையில் பொண்டாட்டி போட்டு அடித்து கொண்டுருவான். இது உளவியல் சார்ந்த விஷயம். ஆனால் குடும்ப வன்முறைக்கு அடிப்படையாக இருக்கிற போதையை நீங்கள் கட்டுப்படுத்த ஆரம்பிச்சின்னா, அவன் கொஞ்சம் திருந்தினான்னா, போதை கிடக்கிறதே கஷ்டமாயிடுச்சுன்னா, அப்போ அவன் நீங்கள் மறுவாழ்வு பெறுறவங்க வாங்க, அரசு உதவி பண்ணும், அவங்களுக்கு மறுவாழ்வு முடிஞ்சோன்னா அவங்களுக்கு ஏதாவது தொழில் தொடங்க கூட பண்ணுவோன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதை சரி பண்ணணும். சரியான ஆள் எங்கேயாவது பண்ணுறானா? பிரச்சனை பண்ணுறானா? போதையில் இருக்கவங்க தான் அதிகமாக பண்ணுவாங்க. 100% இதுக்கெல்லாம் காரணம் போதை தான். போதை தான். உங்கள் கூட நீங்கள் பயணம் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் பைக் எடுத்து நைட்டில் போகிறீங்க, ஒரு பெண் கை போடுது, சார் எனக்கு நைட்டில் தனியாக வந்துட்டேன், பஸ்ஸுக்காரன் இறக்கி விட்டான், போகிற வழியில் ஒரு 2 கிலோமீட்டர் இறக்கி விடுங்கன்னா, நீங்கள் கரெக்டான மனநிலை இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த தப்பும் நினைக்க மாட்டீங்க. ஏற்றி கொண்டு போய் இறக்கி விட்டு சார் நன்றி சார்னு போயிடுவீங்க. நீங்கள் வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு எங்கேயாவது அவங்கள கூப்பிட்டு போய் ஏதாவது பாலியல் பலாத்காரம் எதாவது பண்ணலாம், பாலியல் சீன் எதாவது பண்ணால் பார்ப்பீங்க. இல்லை ஃப்ரெண்டு உங்களை மாதிரியே இருக்கிற ஒரு 4 பேர் இருப்பான் இதே மாதிரி, அவனுக்கு தகவல் சொல்லி அந்த பொண்ணை இது பண்ண இப்படி தான் நடந்திருக்குல்ல. ஆமாம், நடந்திருக்கு. எப்போவுமே இது நீங்கள் மனப்பிறழ்வு இருக்கிறவன் ரொம்ப மைனாரிட்டியாக இருப்பான். அவன் குழந்தைகள்கிட்ட இந்த மாதிரி இதில் தப்பாக நடப்பான். ஆனால் பெரும்பாலும் சாதாரண மனநிலையில் இருக்கவன் பெண்கள்கிட்ட குழந்தைகள்கிட்ட நடந்துக்கிறான்னா அதுக்கு முழு காரணம் போதை தான். போதை இதை சரி பண்ணால் பல விஷயங்கள் சரியாக. ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணலை சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.